ஓகே, வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு வந்து நம்ம மேக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு முடியிற ஸ்டேஜில் இருக்கோம். இன்னைக்கு நாளைக்கு 2 கிளாஸில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அந்த ஃபிஃப்த் யூனிட் யூஜிசி நெட் ஃபிஃப்த் யூனிட்ல மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிருவோம். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் வழக்கம் போல் ரெகுலராக வந்து போடுங்க. மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரைக்கும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மேன் ஆர் விமன் பர்ஃபெக்ட், சரிங்களா? அப்படின்னும் போது வந்து நம்ம வந்து போட 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 தான் ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ நான் வந்து மேத்தமெட்டிக்ஸாக இருந்தால் கூட எனக்கே வந்து அந்த சம்ஸை வந்து ரெகுலராக போடலை அப்படின்னா என்ன சொல்கிறது, என்னாலே போட முடியாது போயிடும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பொறுத்தவரையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ண பண்ண தான் அந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரும். மேக்ஸை பொறுத்தவரை ரெண்டு கான்செப்ட், ஒன்று வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம வந்து ஒரு சம்மாக போடுன்னா அந்த ப்ரொசீஜர் தெரியணும். அப்போ ரெண்டுமே நமக்கு வந்து எப்போ வரும்னா ப்ராக்டிஸில் தான் வரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நல்லா பிக்கப் ஆயிடுச்சுன்னா அதன் பிறகு வந்து நீங்கள் கேஷுவலாக போட ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ரெகுலராக பாருங்கள். நம்ம இன்னும் அடுத்த கிளாஸில் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபிஃப்த் யூனிட்டை முடிச்சிருவோம். எனக்கு தெரிஞ்சு வந்து என்டிஏல இதுக்கு தவிர வேற எந்த கேள்வியுமே கேட்கல அவங்க யூஜிசி நெட்டில். இவ்வளோ தான் டாபிக். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு பண்ணோம்னா ஒரு 25னா ஓவராலாக பார்த்தா ஒரு 28 to 29 என்ன சொல்கிறது அத்தனை டாபிக் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஒரு சில இது கம்பைன் பண்ணியிருப்போம், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து இது பண்ணிப்போம். அது நம்ம அடுத்த கிளாஸில் வந்து கடைசி கிளாஸில் கூட உங்களுக்கு என்னென்ன பார்த்துன்னு கூட ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி ஒரு ஐடியா பண்ணிடுறேன் நான், சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்கு. மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இது கேட்பாங்க. இப்போ நம்ம என்டிஏ எக்ஸாம்லையுமே கேட்குறாங்க, சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து இன்னும் ரொம்ப டீப்பாக போக ஆரம்பிக்கல. இன் ஃபியூச்சரில் வந்து அதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் இது வந்து ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் இது இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? அப்போ நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸில் பொறுத்தவரையிலையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து நம்மளுடைய ரியல் லைஃப்பில் எப்படி வந்து சில கால்குலேஷன் நம்ம ரியல் லைஃப்பில் தேவைப்படுற சில கால்குலேஷன்ஸ் எவ்வளோ வந்து ஸ்பீடாக நம்ம பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் மேத்தமெட்டிக்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. அது கால்குலேஷன்றதை விட நம்முடைய நீடுன்னு சொல்லலாம். நம்மளுடைய ரியல் லைஃப்பில் ஒரு நீடு இருக்குது, அந்த நீடு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஒன்று டூலாக இருக்குது, இவ்வளோதான் விஷயம், சரிங்களா? ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கிளாக்கு, இன்னொன்று கேலண்டர், ரைட்டுங்களா? கிளாக்கும் கேலண்டர் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாதுங்களா? அப்போது அந்த ரெண்டு டாபிக் தான். கேலண்டர் கூட நம்ம அடிக்கடி பார்க்க மாட்டோம், நமக்கு ஓரளவுக்கு மைண்டில் வந்து வச்சுப்போம். ஆனால் கிளாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு 300 தடவை பார்த்துட்டே இருப்போம், சரிங்களா? ஸோ அந்த டாப்பிக்கு. ஆனால் நீங்கள் வந்து இந்த பர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்துருப்பீங்களான்றது தெரியல, பார்க்கலாம். இந்த சம்ஸுக்கு வந்து நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஓகேங்களா? இதில் நம்ம வந்து ஒன்றும் ஒன்றும் இல்லாத சொல்ல வரல. நம்ம ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு இந்த டாபிக் அப்ரோச் பண்ணலாம், ரெண்டு டாப்பிக்கும், சரிங்களா? அதன் பிறகு அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த கொஸ்டின் கேட்கறத வந்து எப்படி வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுப்போம். அந்த லெவலில் தெரிஞ்சால் போதும், ரொம்பலாம் வந்து காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்க வேண்டாம், சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்க, நம்ம வந்து இந்த பேசிக்ஸ் சொல்கிறேன், ஏதாவது புரியலாம் சொல்லுங்கள், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ பாருங்க, ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது ஒரு இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட் தானே, உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா இதில் வந்து பெரிய ஒன்றும் டஃப் கிடையாது, சரிங்களா? சரி. இப்போ கிளாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம், ரைட்டுங்களா? பாருங்க, a clock has two hands, ஓகேங்களா? ஒரு கிளாக் வந்து டூ ஹேண்டுன்னு சொல்கிறாங்க. கிளாக்கில் டூ ஹேண்ட் இருக்குமா, அதோட அதிகமாக இருக்குங்களா? நீங்கள் இன்ட்ராக்டிவாக பேசலாம், அப்படின்னா நல்லா இருக்குங்களா சொல்லுங்கள். கிளாக்கில் டூ ஹேண்ட் தான் இருக்குமா, அதோட அதிகமாக இருக்குமா, அது கம்மியாக இருக்குமா? கிளாக் பார்த்தது இல்லைங்களா சார்? இப்போலாம் நாங்கள் வந்து டிஜிட்டல் வாட்ச் தான் பார்க்குறோம். மேம் இன்னொன்று கான்சியஸ் என்னன்னா சொல்லுங்க மேம். இல்ல சார், நீங்க சொல்லுங்க சார். இல்லை இல்லை, எது சொல்ல வந்தீங்களா சொல்லுங்க. இல்ல இல்ல சார், நீங்க கிளாப்பிங் கேட்டீங்க, அதனால மைக் ஆன் பண்ணி வச்சேன். சொல்லுங்க சார், நீங்க அப்படிங்களா, சொல்லுங்க. சரிங்க மேம். அப்போ ஓகே ரைட்டு. இது காஷன், என்ன காஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற கிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து வால் கிளாக், சரிங்களா? அதாவது அனலாக் கிளாக். ரெண்டு கிளாக் இருக்கு இல்லையா, ம். அனலாக் டிஜிட்டல் சொல்லுவாங்க. ஒன்று வந்து அனலாக், ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பிஸ்னஸ் டிஜிட்டல், ரெண்டு இருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே என்ன சொல்றது 100% நம்ம வந்து டிஜிட்டல் வாட்சிக்கு போயிட்டோம், ஆல்மோஸ்ட் போயிட்டோம், ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த சம் பொறுத்தவரையிலே அனலாக் தான். நீ கேள்வி கேட்கலாம், சார் இப்போ எல்லாம் டிஜிட்டல் வாட்சிக்கு போயிட்டுமே அப்புறம் இதுக்கு அனலாக் கேட்குற கேள்வி கரெக்டு தான்.
ஆனா வந்து நமக்கு என்ன சொல்றது, சம்மு கேட்கறதுக்கு அவங்களுக்கு சில டாபிக்ஸ் தேவைப்படுது. அதனால கிளாக்ஸ் கேட்கறான்னு வச்சுக்கலாம். சரிங்களா? எல்லாத்துக்கும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஓகே, ஆன்சர் பண்ண முடியாது. அதனால நம்ம இங்க பார்க்க போற சம்ஸ் வந்து அனாலாக்ன்றதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுல கிளியரா இருந்தது. மற்ற டிஜிட்டலுக்கு தர் இஸ் நோ நெசசரி, அவசியம் இல்லை. ரைட்டுங்களா? சரி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஹேண்ட்ஸ் தான் இருக்குமா அப்படின்னா, நீங்க நல்லா ரிலீஸ் பண்ணி பாருங்க. 3 ஹேண்ட்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா? ஒன்னு வந்து இப்போ வந்து பாருங்க, கிளாக் இப்படி தானே இருக்கும். ரைட்டுங்களா? தெரிஞ்ச வரையும் போடுறவன். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 12, இது வந்து 3, இது 6, இது 9. கரெக்டுங்களா? கிளாக் வைஸ்னு படிச்சு இல்லைங்களா? எப்படி வந்து ஜென்ரலா நம்ம மூவ் ஆகும்? ஒன்று வந்து இப்படி தானே. இப்போ ஜஸ்ட் வந்து எப்பயுமே நீங்க இந்த வாட்ச்லாம் கடையில் பார்த்துருக்கீங்களா? வாங்க போறதுக்கு கரெக்டா இங்க ஒரு முள் இருக்கும். ரைட்டுங்களா? இங்க என்ன சொல்றது, இன்னொரு முள் வந்து 10 இங்க இருக்கும். கரெக்டுங்களா? இப்படி இருக்கும். இது சின்ன முள்ளா இருக்கும், இது நீட்டா இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 கட்டுவாங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு இது நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் இருக்கு இல்லைங்களா? இந்த கிளாக்ல வந்து நம்ம பார்க்குற வால் கிளாக் செக் பண்ணி பாருங்க. 2 ஹேண்ட் இருக்காது, மொத்தம் 3 ஹேண்ட் இருக்கும். சரிங்களா? ஒன்று வந்து அவரை ஷோ பண்ணும், ரெண்டாவது வந்து மினிட் ஷோ பண்ணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷோ பண்ணும். ரைட்டுங்களா? ஒரு சின்னது இருக்கும் இதில் குட்டி முல்லை. ஸோ இருக்கும். பட் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மூணையும் நம்ம வந்து பார்க்க போறது கிடையாது. நம்ம பார்க்க போறது வந்து ஒன்லி ஃபர்ஸ்ட் டூ தான். சரிங்களா? எது? அவர் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் மட்டும் தான் இந்த சம்மில் நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ இந்த லெவல் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? நம்ம இன்னொன்று, நாட் ஒன்லி என்ன சொல்றது அனலாக் கிளாக், டிஜிட்டல் கிளாக்லேயே பாருங்க. நம்ம யாராவது டைம் கேட்டால் சொல்லுவோம். இப்போ வந்து டைம் என்னதுக்கா, இப்போ என்ன மார்னிங், ஏர்லி மார்னிங்கா? சார் 5:50 சார். எவ்வளோ தானுங்களே? நம்ம யாரும் 5:50 அப்படி சொல்லிட்டு 20 செகண்ட்ஸ் சொல்றோமா இல்லையா? ஆப்வியஸாக சொல்ல மாட்டோம். ரைட்டுங்களா? அப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்ல ஈவன் தோ நீங்க வந்து டிஜிட்டல் கிளாக் போனா கூட என்ன சொல்றோம், நம்ம நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவரையும் மினிட் தான் மென்ஷன் பண்றோம். ரைட்டுங்களா? ஸோ செகண்ட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் நம்ம வந்து அனலாக் கிளாக், அந்த வால் கிளாக்ல கூட பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஏன்னா வெரி மினி, அது ரொம்ப ரொம்ப சீக்கிரம், அது ஒரு டைம் ரொம்ப மினி ஸ்கூல், ரொம்ப சீக்கிரம் போகும், ஸ்பீடா இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து டேக் பண்றது இல்லை. ஓகேங்களா? ஓகே. அப்போ கிளாக் முதல்ல 2 ஹேண்ட்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சா போதும். சரிங்களா? ஓகே, ஃபைன். இப்போ பாருங்களேன், இதுல ஸ்மாலர் ஒன் என்னது? அதாவது அது வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், அவர் ஹேண்ட் ஆரு ஷார்ட் ஹேண்ட் சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் ஒன்று, சின்னதாக குட்டி ஒன்று இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அவர் ஹேண்ட் சொல்லுவோமா? அதை வந்து இன்னொரு பேர் ஷார்ட் ஹேண்ட் சொல்லலாம், ஸ்மாலராக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, லார்ஜ் ஒன் லென்த்தியாக இருக்கிறது எது இருக்கும்? மினிட் ஹேண்ட். அதுக்கு நல்ல ஒரு பேர் வந்து லாங் ஹேண்ட் சொல்லலாம். சரிங்களா? இப்போ நான் சொன்ன இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு எல்லாரும் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்களேன். இப்போ இந்த இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். இன் 60 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா த மினிட் ஹேண்ட் இருக்கு இல்லைங்களா, கெயின்ஸ் 55 மினிட்ஸ் ஆன் தி அவர் ஹேண்ட் சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ஒரே ஒரு ஃபேக்டை வந்து நீ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒரு ஃபேக்ட் வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் போறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஃபேக்ட். ரைட்டுங்களா? இதுல என்ன சொல்ல வராங்கன்னு ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலா புரிய வைக்கிறேன் பாருங்க. 60 மினிட்ஸ், ஓகேங்களா? அப்போ 1 ஹவர்னு வச்சுக்கலாம். அப்போ சாரி, 1 ஹவர்ல த மினிட் ஹேண்ட் ஹெயின்ஸ் 55 மினிட்ஸ் ஆன் த அவர் ஹேண்ட் சொல்றாங்க. ரைட்டுங்களா? இப்போ பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நம்ம இதே ஒரு அவர் ஒரு ஒரு கிளாக் எடுக்கிறோம். ரைட்டுங்களா? இப்போ இது 12 o'clockனு வச்சுப்போம். ரைட்டுங்களா? இங்க 6, இது 9, இது 3. கரெக்டுங்களா? ஒன்றும் இல்லை மேம். இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இந்த 3 o'clockல அந்த டைம் ஷோ பண்ணுன்னு வச்சுப்போமே. அப்போ 3 o'clock இப்போ டைம். ஓகேங்களா? இது சின்னதா 3 கிட்ட இருக்கிறது வந்து அவர் ஹேண்டு, 12 கிட்ட இருக்கிறது மினிட் ஹேண்டு. சரிங்களா? இப்போ 1 ஹவர் சொல்லும்பொழுது இந்த 3 வந்து இங்க 4க்குள்ள வந்துடணுமே. அதாவது இங்க அவர் ஹேண்ட் வந்து 4க்கு வந்துடுமா? ரைட்டுங்களா? அந்த மினிட் ஹேண்ட் என்ன பண்ணும்? எகைன் 12க்கு வந்தா தானே நம்ம வந்து 4 o'clockனு சொல்லுவோம். அதாவது 3 o'clockல அந்த அவர் ஹேண்ட் வந்து 3 கிட்ட இருக்கும், மினிட் ஹேண்ட் 12 கிட்ட இருக்கும். கரெக்டுங்களா? 1 ஹவர் கழிச்ச பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவர் ஹேண்ட் 4 கிட்ட போயிடும். அந்த 12 ஹேண்டு வழக்கம் போல 12 கிட்டே, சாரி, அந்த மினிட் ஹேண்டு வழக்கம் போல 12 கிட்டே வந்து நின்றுடும். ரைட்டுங்களா? அப்போ என்ன லாஜிக் சொல்றேன்னா, இங்க பாருங்க. அப்போ மொத்தமா சுத்தி வர்றது வந்து 60 மினிட்ஸா? அப்ப பாருங்க. அப்போ 60 மினிட்ஸ்னா இந்த 3 கிட்ட இருந்த அவர் ஹேண்டு இங்க வந்திருக்குங்களா? 4 கிட்ட. இந்த இந்த இருக்குல்ல, இந்த மினிட் ஹேண்டு திரும்ப 12 கிட்ட வந்துருச்சா? அப்ப என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம வந்து இங்க பாத்தீங்கன்னா, ஓகேங்களா? அதாவது இங்க, அதாவது இங்கிருந்து இங்க வரும்பொழுது, இங்க இருந்து அது சுத்தி வரும்பொழுது ஒரு 5 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ற முடியும், நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கோ. என்ன மீனிங் சொல்றேன் பாருங்க. அதாவது 1 ஹவர்ல
60 மினிட்ஸ். ஓகேங்களா? அந்த மினிட் ஹேண்ட் வந்து சுத்தி வருதுன்னா அந்த 1 ஹவர்ல நம்ம அவர் ஹேண்ட் இருக்குல்ல, அந்த அவர் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5, அதாவது என்ன சொல்லலாம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்போ 60 மினிட்ஸ்ல வந்து ஃபுல்லா சுத்தி வருதுன்னா அது 5 மினிட்ஸ்ல அவர் ஹேண்ட், அதாவது அந்த 1 ஹவர்ல அவர் ஹேண்ட் ஒரு 5 மினிட்ஸ் சுத்தி வருமா? 5 மினிட்ஸ்னா இப்போ 3 to 4 என்ன அர்த்தம்? 3 to 4னா இது 5 மினிட்ஸ் கணக்கு. புரியுதுங்களா? அப்போ அவ மினிட் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 60 மினிட்ஸ் சுத்தி வரும்போது அவர் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் சுத்தி வரும். ஓகேங்களா? அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? 55 மினிட்ஸ். அப்ப என்ன மீனிங்னா 1 ஹவர் எடுத்துக்கிறீங்க. 1 ஹவர்ல அவர் ஹேண்ட் வந்து அந்த கிளாக், சாரி மினிட் ஹேண்ட் வந்து இந்த கிளாக்கே சுத்திரும். ரைட்டுங்களா? ஆனா அவர் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அளவு தான் சுத்தும். ரைட்டுங்களா? அப்போ அது கெயின் பண்றதுன்னா அப்போ அந்த மினிட் ஹேண்ட் வந்து அவர் ஹேண்டை விட எவ்வளவு கெயின் பண்ணிருக்கு அந்த 1 ஹவர்லன்னா 50 மினிட்ஸ் கெயின் பண்ணிருக்கு. அப்போ என்ன மீனிங்னா மினிட் ஹேண்ட் வந்து 60 மினிட்ஸ் போகும்போது அவர் ஹேண்ட் 5 மினிட்ஸ் டிராவல் ஆகிறதால அந்த மினிட் ஹேண்ட் வந்து எவ்வளவு கெயின் பண்ணிருக்குன்னா 60 - 5 55 மினிட்ஸ். இந்த இது மட்டும் கிளியரா தெரிஞ்சா போதும். இந்த பர்டிகுலர் சார் ஒரு டவுட் கான்செப்ட். சார். சொல்லுங்க மேம். சார் இப்போ மினிட் கிளாக்க நம்ம 60 மினிட்ஸ்ல 60 செகண்ட்ல சுத்தி வருதுன்னு எடுத்துக்கிறோம். ஆனா அடுத்தது வந்து அவர் தானே, அதையே நம்ம மினிட்ஸ்ல எடுத்துக்கிறோம், அவர்ல எடுக்காம. ஒன்றும் இல்லை மேம். இப்போ நான் கிளாக் பார்க்குறேன்ல, இப்போ நான் ஒரு 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 கிளாக் வரைகிறேன் பாருங்க. இப்போ நான் வரைகிறேன். ஓகேங்களா? இது 12 இருக்கு, இது 6, இது 3, இது 9 மேம். சரிங்களா? இப்போ நான் ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து இப்போ 3 கிட்ட ஒன்று வச்சுட்டு இங்கே வந்து 1 இருக்கு, இங்கே 2 இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மூணு இருக்கு. இப்போ டைம் நம்ம சொல்லுவீங்க. 3 கிட்ட அவர் கண்ட் இருக்கு, 5 கிட்ட அது 1 கிட்ட வந்து மினிட் கண்ட் இருக்கு. என்ன டைம் சொல்லுவீங்க? 3, 5. அவ்வளோதானுங்களே. லாஜிக் புரியுதுங்களா? 3, 5ன்னு அர்த்தம். அப்போ அந்த ஆமா. அந்த 12 இருக்குங்களா, மொத்தம் வந்து 12, அதாவது ஒரு சர்க்கிள 12 பார்ட்டிஷனா பிரிச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? ம். 12 ஹவர்ஸ். 1 ஹவர்ன்றது 5 மினிட்ஸ். அப்ப 12 ஹவர்ஸ் ம். 60 மினிட்ஸ். ஓகேங்களா? ஓகே. இப்ப புரிஞ்சுக்க முடியுதா மேம்? இதெல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்றேன். ஓகே. 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 இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப என்னன்னா இங்க 3 o'clock கிட்ட இருந்த அந்த கிளாக், அதாவது அந்த அவர் ஹேண்ட் வந்து 4 கிட்ட வந்திருக்கு. அப்ப என்ன 5 மினிட்ஸ் தானே வந்திருக்கு. ம். 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 அந்த 12 கிட்ட இருந்த அவர் கிளாக் திரும்ப 12னா 60 மினிட்ஸ் சுத்தி வந்துருச்சுல. ஓகே. அது அந்த மினிட் கண்டு அப்ப மினிட் கண்டு வந்து எவ்வளவு கெயின் பண்ணிருக்கு அப்படின்னா 55 minutes. ஆ அப்ப 60 - 5 55 மினிட்ஸ் கெயின் பண்ணிருக்கும். இப்ப கிளியராமா? ஓகே. ஓகே சார். ஓகே மேம். இந்த இந்த ஃபேக்ட் வந்து பக்காவா தெரியும். இந்த ஃபேக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சம்ஸுக்கு தேவைப்படும். அப்ப இது ஜஸ்ட் இதுதான். 60 மினிட்ஸ் ஆகுதுன்னா 60 மினிட்ஸ்ல மினிட் கண்டு வந்து எவ்வளவு கெயின் பண்ணும் அப்படின்னா அவர் கண்டை விட என்னது 55 மினிட்ஸ் கெயின் பண்ணும். அதை விட இது அதிகமாகும். 1 ஹவர்ல மினிட் கண்டு வந்து 60 மினிட்ஸ் சுத்தி வந்துடும், அவர் கண்டு வந்து 5 மினிட்ஸ் தான் சுத்தி வரும். கரெக்ட்டுங்களா? அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 55 மினிட்ஸ். அப்போ அவர் ஹேண்டோட மினிட் ஹேண்ட் 55 மினிட்ஸ் ஸ்பீடா போகுது, அப்படி கூட வச்சுக்கலாம். லாஜிக் புரியுதாமா? இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? சரி. இப்போ பாருங்களேன். அடுத்து பாருங்க மேம், ரெண்டாவது ஃபேக்ட். இன் எவ்ரி அவர், ரைட்டுங்களா, போத் த ஹேண்ட்ஸ் கோயின்சைட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். இன் எவரி எவர் 1 ஹவருக்கு ஒரு முறை என்ன பண்ணும், ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல வந்து கோயின்சைட் என்னன்னா ரெண்டும் ஒரே ஒரே இடத்துல வர்றது, ஒண்ணு மேல ஒண்ணு, அதாவது என்ன சொல்றது, ஓவர்ல பாக்குறது. கரெக்ட்டுங்களா? சோ இப்போ எவர் எவர்ல ஆகும். பட் இது ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் மேம். நம்ம சம் போடும்போது நீங்க கேட்டாங்கன்னா கரெக்ட் போட்டுங்க. ஆனா ஒரு ஒரு சின்ன ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, அப்போ ஒரு நாளைக்கு 12 ஹவர், அதாவது ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் விடுங்க. இப்போ 12 ஹவர்ஸ் மட்டும் எடுத்துப்போம். இப்போ 12 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா எத்தனை முறை சார் இது வந்து ஜாயின், அதாவது எத்தனை முறை கோயின்சைட் ஆகுன்னு சொன்னா 12 டைம்ஸ் வராது, 11 டைம்ஸ் தான் வரும். ஓகேலா? ஏன்னா இந்த 11 o'clock 11க்கும் 12க்கு இன்பிட்வீன்ல வந்து பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, அதாவது 11க்கு 1க்கு இன்பிட்வீன் வந்து ஒரு முறை தான் ஆகுன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இன் எவரி எவர் போத் த ஹேண்ட்ஸ் கோயின்சைட் ஒன்ஸ்னு கேட்டா சரிதான். அதே வந்து இப்படி கேள்வி கேட்கறாங்க, இன் 12 ஹவர்ஸ்ல, ரைட்டுங்களா, இந்த அந்த ரெண்டு ஹேண்ட் வந்து கோயின்சைட் வந்து 12 டைம்ஸ் ஆகுன்னு கேட்டா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப 12 ஹவர்ஸ்ல நீ சொல்லும் போது நீங்க 11 டைம்ஸ் தான் ஆகும். ஆனா இது எவர் எவர் வந்து போத் ஹேண்ட் கோயின்சைட் ஆகுன்றது கரெக்ட் தான். நான் சொல்றதுல அந்த அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும் மேம். எவர்ல போத் ஹேண்ட் கோயின்சைட் ஆகும்னா எஸ் ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப 12 ஹவர்ஸ்க்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னா லாஜிக்கலா 12 தான் வரும்னு.
பட் வராது. ரைட்டுங்களா? 11 டைம்ஸ் தான் வரும். ஏன்னா 11க்கும் 1க்கும் இன்பிட்வீன்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் ஆகும். 2 முறை வர வேண்டியது ஒரு முறை தான் வரும். இந்த இந்த இப்ப நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதுங்களா? கிளியரா மேம்? நான் சொல்ற ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்க முடியுதுங்களா என்ன சொல்றேன்னு? புரியுது சார். இன் எவர் எவர் போத் கேன்ஸ் கோயின்சிடன்ஸ் கரெக்ட். ஆனா 12 ஹவர்ஸ்ல எத்தனை முறை ஆகும்னா 11 டைம்ஸ் தான் சொல்லணும். ஓகே. ரைட்டுங்களா? இது எக்ஸாக்ட்லி வந்து இது ஏன் சார்னா இது சில நேரங்கள் அப்படி அசீவ் பண்ணிப்பாங்க. இந்த இடத்துல வந்து எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஆனா எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து ஒன் இன் எவர் எவர் போத் த கேன்ஸ் கோயின்சிடன்ட் ஒன்ஸ் சொன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு ரொம்ப அப்படியே மேத்தமெட்டிக்கல் ரொம்ப தீவிரமா பண்ண தப்புன்னு சொல்லணும். ஆனா உங்களுக்கு உங்களுக்கு சம்மு பர்பஸ்ல இது எல்லாமே எந்த எக்ஸாம்ல பார்த்தாலும் என்ன எடுத்துப்பாங்க? இது சரின்னு எடுத்துப்பாங்க. அதே 12 ஹவர்ஸ் எத்தனை முறை சார் கேட்டா அது நீங்க 11 டைம்ஸ் தான் சொல்லணும். அப்ப ரெண்டு கான்சியஸா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? சோ இது மட்டும் புரிஞ்சுங்க போதும். நெக்ஸ்ட் இப்ப பாருங்களேன். த ஹேண்ட்ஸ் ஆர் இன் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன். பாருங்க, ஒரு சேம் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. ஓகேங்களா? when they are coincident or opposite to each other அப்படின்றாங்க. அப்ப இது இது வந்து லாஜிக் கரெக்டா பாருங்க. அதாவது த ஹேண்ட்ஸ் ஆர் இன் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டுதானுங்களே? இப்ப பாருங்களேன், எப்படி சேம் ஸ்ட்ரெயிட் லைன்னா இப்போ ஒரு சருக்கு இப்போ சரி கிளாக் இருக்கு கரெக்டுங்களா? இப்ப கிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 12, இது 3, இது 6 இது மாதிரி போட்டுங்க, அப்பதான் கிளாக் மாதிரி தெரியும். ஓகேங்களா? சரி. இப்ப எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் வந்து சேம் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும் பாருங்க. இப்போ இங்க இங்க வந்து இப்ப அவர் கண்ட வந்து ஒரு உதாரணத்துக்கு 3ல இருக்கு. ரைட்டுங்களா? அவர் கண்ட் 3ல இருக்கு. அப்போ மினிட்டி கண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 9ல இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இப்பயும் ஸ்ட்ரெயிட்டா தானே இருக்கு. ஆப்போசிட்ல இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அதுவே இந்த அவர் கண்ட் இருக்குல்ல, இந்த அவர் கண்ட் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆயிட்டு இது மேலேயே ஒரு முறை ஜாயின் ஆகலாம்ல. ரைட்டுங்களா? அப்ப என்ன மீனிங்னா ஸ்ட்ரெயிட் லைன்னா ஒரே லைன்ல அப்போ வந்து ரெண்டு கண்டிஷன்ல வரும். ஒன்னு வந்து ஆப்போசிட்ல இருக்கும் போதும் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். இன்னொன்று வந்து கோயின்சைட் ஆகும்போது, அதாவது ஒண்ணு மேல ஒன்று ஓவர்லாப் ஆகும் போதும் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, when the two hands are at right angle, ஓகேங்களா, they are 15 minutes space apart. ஓகேங்களா? அப்ப என்னன்னா அப்போ அதாவது ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கும்போது தே ஆர் 50 மினிட்ஸ் இன் ஸ்பேஸ் அப்பார்ட்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் எத்தனை டிகிரி மேம்? ரைட் ஆங்கிள் எத்தனை டிகிரி சொல்லுங்க? நம்ம ஜாமெட்ரி பார்த்தோம். 180. 90 degree. எத்தனை மேம்? 90 degree, sir. ஓகே, 90 டிகிரி மேம். 90 டிகிரி 180ன்றது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஓகேங்களா? ஆ. ஒரு மாதிரி ரிவிஷன் பண்ணுங்க, புரிஞ்சிடும். அப்ப 90 டிகிரி மேம். 90 டிகிரியை நம்ம இப்படி வரையலாமா பாருங்க. இதான 90 டிகிரி கரெக்டுங்களா? அப்போ இந்த கிளாக்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, தனியா ஒன்று போடுறேன். இப்ப கிளாக் போடுறேன் மேம். அப்போ இந்த கிளாக்ல இப்போ 12, இது 3, இது வந்து பாத்தீங்கன்னா 6, இது வந்து பாத்தீங்கன்னா 9 கரெக்டுங்களா? இப்ப பாருங்களேன், இப்போ இங்க சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இப்ப பாருங்க, ரைட் ஆங்கிள் பாருங்களேன். இப்போ அவர் மினிட் ஹேண்ட் இங்க இருக்கு அப்படின்னா அவர் ஹேண்ட் இங்க இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் 90 டிகிரி சொல்லலாமா? அதாவது அவர் ஹேண்ட் 3ல இருக்கு, மினிட் ஹேண்ட் 12ல இருக்கு. பாருங்க, எக்ஸாக்டா 15 மினிட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கா? ரைட்டுங்களா? அப்ப 15 மினிட்ஸ் டிஃபரன்ஸ்ல இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? இதை ரைட் ஆங்கிள் சொல்லலாமா? ஓகேங்களா? இதான், வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு கண்டிஷன் இருக்கு மேம். 15 மினிட்ஸ் ஸ்பேஸ் அப்பார்ட் நான் இன்னொன்று இது நான் சேர்த்து சொல்லிடுறேன். அண்ட் 45 மினிட்ஸ் ஆல்சோ வரும். இது தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்போ நீங்க பாருங்களேன், இந்த கிளாக்கு இப்போ இப்போ 3 o'clockல எக்ஸாக்டா இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ 3 o'clockல இருக்கு 3:45 வருது. இந்த 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 12ல இருக்கிற அவர் ஹேண்டை சுத்தி இங்க 45க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டுங்களா? அப்போ இந்த 45 மினிட்ஸ்லயும் நம்ம என்ன சொல்லலாம்? அதை நம்ம 45 மினிட்ஸ்ல வரும்பொழுது நம்ம வந்து அது இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. 45 மினிட்ஸ் சொல்ல முடியுமா? 3 o'clock 50 மினிட்ஸ். ஓகே. நீங்க 45 மினிட்ஸ்ல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அது என்ன சொல்லலாம்னா, இருங்க மேம் ஒரே நிமிஷம். 45 மினிட்ஸ் வந்தா சொல்லுவாங்களே. 3 o'clock ஓகே, இது 50 மினிட்ஸ் ஸ்பேஸ் தான் பாட்டு. 3 o'clockனா 50 மினிட்ஸ், அது எங்க இருந்தாலும் வரும். இப்போ 45 மினிட்ஸ்னா இங்க 3 o'clock இருந்து இங்க வந்துடும். அப்போ 40னா இங்க வந்துடும். ஓகே, சரி. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்க இது பண்ணுங்க, இது வேண்டாம். ஓகேங்களா? இப்போதைக்கு எடுத்துப்போம். ஏன்னா இது கொஞ்சம் ரெண்டு டெக்ஸ்ட் பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி, ஒன்றும் இல்லை. இப்ப என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, when the two hands are at a right angles, ஓகேங்களா, they are 15 மினிட்ஸ் ஸ்பேஸ் அப்பார்ட் அப்படின்னு மீனிங்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ 3 o'clockனு வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகேங்களா, 3 இருக்கும் 12 இருக்கும். இங்க ஒரு இங்க ஒரு அவர் கண்ணுன்னு வச்சுங்க, மினிட் கண்ணு வச்சுங்க. அப்போ 90 டிகிரி வரும். சரிங்களா? இந்த லெவல் தெரிஞ்சப்போ
ஓகே, சரி. இப்போ அடுத்து பாருங்களேன் மேம். when the hands are in opposite direction, ஓகேங்களா, they are 30 minutes ஸ்பேஸ் அப்பார்ட்ன்றாங்க. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் என்னது? இப்போ பாருங்க, அதே கிளாக்ல ரைட்டுங்களா, இப்போ 12, இது 6, இது 3, இது 9. பாருங்க 30, அதாவது ஆப்போசிட்னு என்ன அர்த்தம்? இப்போ 6 o'clockல ஒரு ஹேண்ட் இருக்குன்னா 12 o'clockல ஒரு ஹேண்ட் இருக்கு. இதுக்கு பேர் தான் ஆப்போசிட். ஓகேலா, அப்ப என்ன அர்த்தம்? அப்படியே ஆப்போசிட்னா ஒண்ணு வந்து ஒரு டைரக்ஷன்ல போகும், அது நேர் எதிரா இன்னொரு என்ன சொல்றது, ஹேண்ட் வந்து டைரக்ஷன் இருக்கும். அப்ப பாருங்க, இங்க இருந்து இது ஃபுல்லா எத்தனை டிகிரி வரும் அப்படின்னா, இது வந்து என்ன சொல்லலாம், நம்ம 30 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா 12க்கும் 6க்கும் இன்பிட்டில் எத்தனை மினிட்ஸ் வரும்? ஹாஃப் அன் ஹவர்ல. ஹாஃப் அன் ஹவர்னா 30 மினிட்ஸ் சொல்லலாமா? 30 மினிட்ஸ் சொல்லலாம். அப்ப இது என்ன சார் ஆங்கிள் அப்படின்னா, இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் சொல்லுவாங்க. நான் இங்க நோட் பண்ணல, பட் நீங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ஸ். அப்ப ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா 180 டிகிரி. புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை மேம், திரும்ப சொல்றேன் பாருங்க. இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் 4, 5 என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரைட் ஆங்கிள் 90 டிகிரி, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் 180 டிகிரி. ரைட்டுங்களா? ரைட் ஆங்கிள்னா என்ன அர்த்தம்? அப்போ இப்போ நம்ம வந்து ரெண்டு ரெண்டு அது இருக்குன்னா, ஓகேங்களா, ஒன்று 3 கிட்ட இருக்குன்னா இன்னொன்று 12 கிட்ட இருக்கும். அப்போ எத்தனை மினிட்ஸ் இது? 3 டு இந்த 12ல இருந்து 3 வெளியே வச்சீங்கன்னா 5 மினிட்ஸ், அதாவது 15 மினிட்ஸ் வருமா? அப்போ 15, ரைட் ஆங்கிள்னா 15 மினிட்ஸ். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா அப்போ இங்க இருக்கிற ஒன்று வந்து 12 கிட்ட இருக்கும், இன்னொன்று வந்து 6 கிட்ட இருக்கும். அப்போ என்ன மீனிங்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கு. இது எத்தனை எத்தனை டிகிரினா 180, எத்தனை மினிட்ஸ்னா 30 மினிட்ஸ். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ ரைட் ஆங்கிள் 90 டிகிரி 15 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா 30 மினிட்ஸ். எப்படி இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். இந்த லெவல் தெரிஞ்சா போதும். இது ரெண்டும் ஓகேங்களா? ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகல? புரியுது சார். ஓகே மேம். நெக்ஸ்ட் பாருங்களேன், ஆங்கிள் ட்ரேஸ்டு பை அவர் ஹேண்ட், ஓகேங்களா, இன் 12 ஹவர்ஸ். ஓகேங்களா, எவ்வளவு வரும்னு கேட்குறாங்க. அப்போ நீங்க பாருங்க, ஒரு 12 ஹவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த அவர் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரி? ஒரு ரவுண்டு ஃபுல்லா வந்திருக்குமா? ஒரு சர்க்கிள் ஃபுல்லா சுத்தி வந்திருக்குமா? ரைட்டுங்களா? ஏன்னா கிளாக் 1ல இருந்து 12 வரல இருக்கு. அப்போ 12 ஹவர்ஸ் என்ன பண்ணும் அந்த கிளாக்கு? அந்த அந்த அவர் ஹேண்டை ஒட்டு மொத்தம் ஃபுல்லா சுத்தி வந்துருமா? அப்போ அந்த சர்க்கிளே ஃபுல் கவர் பண்றோமா? அப்போ ஒரு சர்க்கிளுடைய டிகிரி எத்தனை? ஒரு சர்க்கிள் வந்து மொத்தம் எத்தனை டிகிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ட்ரையாங்கிளுடைய 3 சைட்ஸ் உடைய ஆங்கிளுடைய சம் எவ்வளவு வரும்? ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு ட்ரையாங்கிளுடைய 3 சைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆங்கிள் அந்த அந்த அதாவது 3 ஆங்கிள் இருக்குங்களா, அது 3 ஆங்கிள் சம் பண்ண எத்தனை டிகிரி வரும்? எத்தனை பார்த்தோம்? 360 degrees, sir. நான் 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 ட்ரையாங்கிள் கேட்கிறேன் மேம். சம் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். 180ங்களா சார்? வெரி குட் மேம், 180. நேற்று பார்த்தால ஸ்டேட்மெண்ட். அப்போ ஒரு ட்ரையாங்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆங்கிள் சம் பண்ணீங்கன்னா, சம் ஆஃப் தி ஆங்கிள் பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, என்ன ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 180 டிகிரி. இது ஞாபகம் வச்சு, இது ஒரு முக்கியமான ஃபேக்ட். அதே மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குன்னா, ஒரு சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா மொத்த டிகிரி என்னன்னு கேட்டா 360 டிகிரி. நேற்று இருக்குன்னு சொன்னல. இப்ப சர்க்கிள் என்ன அர்த்தம்? ஒரு ரவுண்ட் ஃபுல்லா சுத்தி அடிக்கிறது. அப்ப 360 தானே இருக்க முடியும். அப்போ 360 தெரிஞ்சுக்கிறேன். அப்போ 12 ஹவர்ஸ்ல அந்த அவர் கண்டு வந்து 360 சுத்தி வந்துடும். ஓகேங்களா? அதே மினிட் கண்டு பாருங்க, மினிட் கண்டு வந்து பாத்தீங்கன்னா 60 மினிட்ஸ்ல 360 சுத்தி வந்துருமா? ரைட்டுங்களா? 60 மினிட்ஸ்ல. ஓகேங்களா? அப்போ 60 மினிட்ஸ்ல அது அந்த அந்த மினிட் கண்டு வந்து அந்த கிளாக் ஃபுல்லா கவர் பண்ணிடும். அப்போ ஃபுல்லா கவர் பண்ணி எத்தனை டிகிரி? 360 டிகிரி. அப்போ இது ரெண்டும் நீங்க வந்து குரூப்பா படிச்சுக்கலாம். ஓகே தானுங்களா? ஓகே சார். கிளியரா மேம்? ஓகே மேம், இவ்வளவுதான். இது ஒண்ணும் இல்ல. நான் திரும்ப ஸ்டேட்மெண்ட் திரும்ப நீங்க படிச்சு, நீங்க கொஞ்சம் அப்படியே நீங்க ப்ராக்டிகலா கொஞ்சம் டைம் எடுத்து யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களால அப்படியே ப்ராக்டிகலா புரிஞ்சுக்க முடியும். வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஓகே, இப்போ நம்ம இது வரையும் பார்த்தது இல்லைங்களா? இப்போ இதுல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே தெரிஞ்ச ஃபேக்ட். ரைட்டுங்களா? இப்போ வருது இல்லைங்களா, இங்க பாருங்க, இது பார்த்தாலே தெரியும். எப்படின்னா வந்து இந்த மாதிரிலாம் வந்து இங்க பாருங்க எப்படி வருது பாருங்க. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்ததுன்னா இது வந்து நம்ம இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது பெஸ்ட். ஏன்னா நீங்க வந்து இதை வந்து டெரைவ் பண்றதுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வர இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது பெஸ்ட். அப்போ இந்த இந்த ஃபேக்ட் வந்து இது மாதிரி ஃபேக்ட் வந்து ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சுங்க, இங்க ஒரு ஃபேக்ட் போட்டிருக்குல்ல, இது ரெண்டு ஃபேக்டர் ஞாபகம் வச்சுக்கிறது பெஸ்ட். சரிங்களா? யான்னு சொல்றேன். ஓகேங்களா? சரி பாருங்க, போத் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஏ கிளாக் ஆர் டுகெதர். ரைட்டுங்களா? அப்ப ரெண்டு ஹேண்ட் இருக்கு, ரெண்டு ஹேண்டும் எப்ப டுகெதர்னா மீனிங் என்ன? டுகெதர்னா ஒரே இடத்துல இருக்கு. அது அப்ப என்ன சொல்லலாம்? டுகெதர் சொல்லலாம், ஓவர்லாப் ஆகுதுன்னு சொல்லலாம்,
ரைட்டுங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோயின்சிடென்டாக சொல்லலாம். மூணுமே ஒன்று தான். என்னது? டுகெதர்னாலும் ஓகேங்களா, கோயின்சிடென்ட்னாலும் ஓகேங்களா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னது ஓவர்லாப்னாலும் எல்லாம் ஒன்று தான். கரெக்ட்டுங்களா? அப்போ என்ன, அது ஒன்று மேலே ஒன்று வருது. அப்போ ரெண்டு ஹேண்ட் வந்து ஆகிறது எவ்வளவு மினிட்ஸ் ஆகுனா 65 5/11 மினிட்ஸ் ஆகும். ரைட்டுங்களா? இந்த ஃபேக்டை உங்களால வந்து ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ண முடியுதா? நான் ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நான் பாருங்களேன். இப்போ வாங்க நம்ம திரும்ப யோசிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் இருக்கு, சரிங்களா? இது 12 வழக்கம் போல, இது வந்து 3, இது 6, இது வந்து பார்த்தீங்கன்னா 9. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை மேம். இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு 3 o'clock இருக்கணும். இப்போ 3 o'clock வச்சுப்போம் நம்ம. இதுதான் கரெக்ட். இந்த 3 இங்க இருக்கா? சரி இருங்க வரேன். இந்த 3 கரெக்டாக அங்கே போட்டுக்கலாம், சரிங்களா? சரி ஓகே. இப்போ 3 o'clock. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன் ப்ராக்டிக்கலா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock எக்ஸாக்ட்னா, அப்போ அவர் ஹேண்ட் வந்து 3ல இருக்கும், மினிட் ஹேண்ட் வந்து 12ல இருக்கும். கரெக்டுங்களா? இது வந்து கரெக்டா 3 o'clock. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இந்த அவர் ஹேண்டும் மூவ் ஆகும், மினிட் ஹேண்டும் மூவ் ஆகும். ரைட்டுங்களா? அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த அவர் ஹேண்ட் வந்து மூவ் ஆகிட்டு இப்படி வந்து அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? இந்த மினிட் ஹேண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து எந்த பாயிண்ட்ல வந்து ரெண்டும் வந்து ஒரே பாயிண்ட்ல வந்து மீட் ஆகும் அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது 1 ஹவருக்கு மேல ஆகும். சொல்ற புரியுதுங்களா? அதாவது போத் ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிளாக் ஆர் டுகெதர் ஆஃப்டர் எவரி 65 5/11 மினிட்ஸ்னா எக்ஸாக்டா 1 ஹவர்ல ரெண்டும் மீட் ஆகாது. 1 ஹவர்ல ரெண்டு மீட் ஆகாது, கொஞ்சம் ஆகும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும்ல. ஏன் எக்ஸ்ட்ரா போகும்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா மினிட் ஹேண்டும் மூவ் ஆகுது, அவர் ஹேண்டும் மூவ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எப்போ டுகெதர் வரும்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நான் 65 5/11 மினிட்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க 3 o'clock இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், சாரி. இப்போ இங்க நான் இந்த சொன்னது வந்து இது இப்படி நான் புரிஞ்சா இப்படி புரியாது. இப்போ சொல்றேன் பாருங்க. இப்போ இப்படி வச்சுக்கலாம். சார் நீங்க சொல்லுவீங்க, சார் அதான் அங்க 12 இருக்கு 3 இருக்கு, இது மூவ் ஆகுறதுல சீக்கிரம் வந்து நீங்க சொல்லுவீங்க. ஓகேங்களா? அது கரெக்ட் தான். பட் நான் இப்ப வேற மாதிரி சொல்றேன் பாருங்க. 3 6 9 ஒண்ணு இல்ல மேம். இப்போ என்ன கான்செப்ட்னா, இப்போ ரெண்டுமே வந்து எக்ஸாக்டா 12 o'clockல ரெண்டுமே ஓவர்லாப் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே 12 o'clock வச்சுப்போம். 12 o'clockல ரெண்டு முள்ளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கும். ரைட்டுங்களா? அப்ப ரெண்டுமே மூவ் ஆக ஆரம்பிக்கும். அவர் கண்ட வந்து ஸ்லோவா மூவ் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? மினிட் கண்ட வந்து ஸ்பீடா மூவ் ஆகிட்டே வரும். அந்த அவர் ஹேண்டு ஒன்னுல வரும்பொழுது மினிட் கண்டு வந்து 12 வந்து நிக்குமா? அந்த அவர் கண்டு ஒன்னுக்கு வரும்போது, அதாவது 1ல வரும்போது மினிட் கண்டு 12 வந்து நிக்குமா? அப்போ 1 o'clock. இப்போ 2 o'clock இருக்கட்டும் மேம். அப்படியே 1 o'clock நான் வைங்க. இப்போ நான் சொல்ற சினாரியோ புரியுதுங்களா? 2 o'clockல ரெண்டு ஒரே இடத்துல இருக்கும். 1 o'clockல அந்த அவர் ஹேண்ட் வந்து 1ல இருக்கும், மினிட் கண்டு 12ல இருக்கும். கரெக்டுங்களா? அப்படியே அப்ப அந்த அப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப டைம் அப்படியே ஆக ஆக அந்த 12ல இருக்கிற மினிட் கண்டு மூவ் ஆகும், அந்த 1ல இருக்கிற அவர் கண்டு மூவ் ஆகும். மூவ் ஆகும் பொழுது அந்த அவர் ஹேண்ட் இருக்குல்ல 12ல, அது 5 மினிட்ஸ் மூவ் ஆகணும்ல. லாஜிக் புரியுங்களா? 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வரணும். கூடவே அந்த அவர் ஹேண்ட் இன்னும் கொஞ்சம் லைட்டா மூவ் ஆயிருக்குல்ல கீழே, அந்த அளவுக்கு வரணும். அப்ப என்ன மீனிங்னா, அப்போ சுத்தி அதாவது ஒரே இடத்துல இருந்துட்டு திரும்ப சுத்தி வரும் பொழுது ஓகேங்களா, அந்த 1 ஹவர்ல அவர் ஹேண்ட் வந்து அதே 12 சார் மினிட் ஹேண்ட் அதே 12ல நிற்கும், அவர் ஹேண்ட் 12ல இருந்து 1க்கு போயிடும். ரைட்டுங்களா? அப்போ என்ன மீனிங்? அப்போ மினிட் ஹேண்ட் வந்து ஆல்ரெடி 60 மினிட்ஸ் சுத்தி வந்துருச்சு 12 இருக்கும் போதே, திரும்ப அந்த 1 கிட்ட வரும்போது 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். அங்க அப்போ அங்க வந்து 1 வந்து அங்கேயே நின்றுட்டு இருக்காது, இது கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அது எவ்வளவு மூவ் ஆகுனா ஒரு 5/11 மினிட்ஸ், அதாவது 11ல 5 11க்கு 5 பார்ட். புரியுதுங்களா? இப்ப நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் உங்களால வந்து பிராக்டிகலா புரிஞ்சுக்க முடியுதுங்களா? நீங்க மக்கப் சார் பண்றது புரியுது. புரியுதுல்ல புரியுது. மேம்? ஆனா புரியாத மாதிரி இருந்துச்சு. புரியுது மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்குங்களா? வெரி குட். ஒண்ணும் இல்ல மேம். இப்ப பாருங்க, ஏன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க மக்கப் பண்றது விட நீங்க ஏன்னு புரிஞ்சுக்கலாம். ஒண்ணும் இல்ல மேம். இப்ப நான் சொல்றேன் பாருங்க. ஓகே, இங்க வரையணும் பாருங்க. கொஞ்சம் இடம் தான் பற்றாக்குறை. ஓகே ஃபைன். பாருங்க மேம். இப்போ இங்க 3 இருக்கு மேம், இங்க 9, இது 6 12. ஓகே இல்ல மேம் சார் பாருங்களேன். இப்போ இல்ல ஆ, சார், மினிட் மினிட் ஹேண்ட் வந்து 1 ஹவர்ல சுத்தி வரும்போது அவர் ஹேண்ட் வந்து அதே இடத்துல இல்ல, கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு. அதை வந்து நம்ம 5/11 எடுத்துக்கலாம். அது எவ்வளவு நேரம் மூவ் ஆயிருக்குன்றது 5/11 எடுத்துக்கலாம். இல்ல, அதாவது அதாவது பாருங்க, இப்ப சொல்ற பாருங்க, நீங்க சொல்றதுல பாதி கரெக்ட். இருங்க வரேன்.
இப்போ 12 o'clock வச்சுப்போம். 12 o'clock ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல இருக்குங்களா? ம், ரைட்டுங்களா? இப்போ 1 hour 1 hour ஆன பிறகு இந்த அவர் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுகிட்ட வந்து நிக்குங்களா? ம், ஆனா மினிட் ஹேண்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லா சுத்தி வந்து திரும்ப 12 கிட்ட நிக்குமா? ம். புரியுதுங்களா மேம்? 12 கிட்ட நிக்குமா? அப்ப பாருங்க, அப்போ அந்த அவர் ஹேண்ட் வந்து ஃபுல்லா சுத்தி வரும்போது 60 minutes சுத்தி வந்துருச்சா அவர் ஹேண்டு? வழக்கம் போல ஓகே. சுத்தி வந்துருச்சுங்களா? சுத்தி வந்துட்டு இது நிக்கும். இப்போ வந்து இப்போ ஆனா அதை வந்து ரெண்டும் ஒரே இடத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மினிட் ஹேண்ட் வந்து 2 hours சுத்தி நின்றுச்சு. அவர் ஹேண்ட் வந்து மூவ் பண்ணி ஒண்ணுகிட்ட நிக்குமா? ஒண்ணுகிட்ட இருக்குமா? ஓகே. ரைட்டுங்களா? அப்போ இந்த 12க்கும் இந்த ஒண்ணுக்கும் இன்பிட்வீன்ல 5 minutes இருக்கா? ம், அப்ப அதான் அந்த மினிட் கண்ணு வந்து இன்னும் சுத்தி வரணும். அப்ப தான் வந்து அந்த அவர் கண்ணு மேல திரும்ப கோயின்சைட் ஆக முடியும். அப்ப அது ஒரு 5 minutes ம். வருதா? அப்ப ஆல்ரெடி 60 minutes சுத்தி வந்துச்சு. அது இல்லாத ஒரு 5 minutes சுத்தி வந்துருச்சு. அப்ப 60 minutes வந்துருச்சுங்களா? 65 வந்துருச்சுங்களா? ஓகே. அப்ப அது இந்த 5 minutes அந்த அவர் கண்ட எவ்வளவு, அதாவது சாரி அந்த மினிட் கண்ட அந்த 5 minutesக்கு எவ்வளவு வருதோ அதே அளவுக்கு கொஞ்சமா நகர்ந்துருக்குல்ல அந்த அவர் கண்டம். ஒண்ணுகிட்ட எக்ஸாக்டா ம். இருக்காதுல்ல. ஆமா. அது வந்து 5/11. ஓகே. அப்போ மொத்தமா வந்து 65 5/11 minutes. இவ்வளவுதான் கான்செப்ட். இது ஓகே ஞாபகம் சார். வச்சுக்கீங்க. நீங்க பிளாங்கா மக்கப் பண்றதுக்கு இப்ப நான் சொன்ன லாஜிக் வச்சுக்கிட்டா 65 5/11 ஞாபகம் வச்சுக்க போதும். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே ஓகே சார். மேம், தேங்க்யூ. அடுத்து பாருங்களேன், இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஹேண்ட். இன்டர்சேஞ்ச் என்ன அர்த்தம்? அவர் ஹேண்ட்ல இருக்கிற அவர் ஹேண்ட் எந்த இடத்துல இருக்கோ அந்த ஹேண்டுக்கு எது வரணும்? மினிட் ஹேண்ட் வரணும். மினிட் ஹேண்ட் எங்க இருக்கோ அங்க அவர் ஹேண்ட் வரணும். அதான இன்டர்சேஞ்ச். ஒரு இடத்துல இருந்து இன்னொன்று ரீப்ளேஸ் பண்றது, கரெக்ட்டுங்களா? அப்போ whenever the hands of the clock interchange position அப்படி இருக்கும்போது the sum of angles traced by the hour hand and minute hand வந்து என்ன இருக்கும்? 360 degree இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இன்னொருத்தர் மூவ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஒட்டு மொத்தமா ஒரு இடத்துல இன்னொருத்தர் மூவ் ஆகுதுன்னா இன்டர்சேஞ்ச் அர்த்தம். ஓகேங்களா? மாத்தி மாத்தி வந்துடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது மொத்த டிகிரி வந்து 360 டிகிரி. ஜஸ்ட் ஃபேக்டர் தெரிஞ்சா போதும், வேற ஒன்றும் இல்லை. ரைட்டுங்களா? சம்மு தானே கேட்குறாங்க. whenever the hands of the clock interchange position the sum of the angles traced with hour and minute hand. ரெண்டு ஹேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் மூவ் பண்ணி வருதுல்ல, அது ரெண்டையும் ஆட் பண்ணினா 360 வரும். இந்த லெவல் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? இது ஃபேக்ட் ஞாபகம் வச்சுக்க. இது வந்து உங்க சம்முக்கு வந்து அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. இது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். பட் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சுக்க போதும். ஏன்னா இப்போ நான் இது சொன்னது வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் சம்ஸ் இது அப்படி டைரக்டா கேட்பாங்க எக்ஸாம்ல. அப்போ உங்களுக்கு டவுட் வந்து 65 5/11, 65 5/10, 65 5/6/11 அந்த மாதிரிலாம் கேட்டுருவாங்க. அதனால தான் உங்களுக்கு கொடுத்துருங்க. பட் இந்த வந்து ஒன்றும் இல்லை, பட் தெரிஞ்சுக்கிறீங்க. ரைட்டுங்களா? இவ்வளோதான் கான்டெக்ட். அடுத்து வாங்க, த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஏ கிளாக் இன்டர்சேஞ்ச் பொசிஷன் ஆஃப்டர். இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அதனுடைய ரெண்டு சுத்தி வரும்போது அவருடைய ஆங்கிள்ஸ் வந்து என்ன வரும்? 360 டிகிரி வரும். ஓகேங்களா? ஆனா இன்டர்சேஞ்ச் பொசிஷன் இருக்குல்ல, அந்த இன்டர்சேஞ்ச் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மினிட்ஸ்க்கு ஒரு முறை வரும்னு பாத்தீங்கன்னா 55 5/13 மினிட்ஸ்க்கு ஒரு முறை வரும். ரைட்டுங்களா? இன்டர்சேஞ்ச் பொசிஷன் நல்லா கவனிங்க. ரெண்டும் ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்ல பார்க்கும்போது 60 மினிட்ஸோட அதிகமா வருது. ரைட்டுங்களா? ரெண்டாவது பொசிஷன் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது 60 மினிட்ஸோட கம்மியா வருது. இவ்வளவுதான் லாஜிக். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நீங்க இந்த ஆங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் குறையும், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த ரெண்டு ஃபேக்டர் ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேங்களா? ரெண்டு ஒன்று ஒன்று ஓவர்லாப் ஆகிறதுக்கு 60, அதாவது 60 மினிட்ஸ் தான் அதிகமாக தான் ஓவர்லாப் ஆகும். அது ஒரு கான்செப்ட் சொல்லிட்டேன். அப்போ இன்டர்சேஞ்சுனா அப்போ ஒரு பொசிஷன் நூறு பொசிஷன் மாறி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் அது வந்து முன்னாடியே ஆகிடும். இது தெரிஞ்சா போதும். அப்போ ரெண்டு ஃபேக்டர் வந்து ஞாபகம் வச்சுங்க. இது நம்ம எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தேவை, ரொம்பலாம் நீட் இருக்காது. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கங்க போதும், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா நம்ம வந்து அப்புறமா டீட்டெயிலாக கூட சொல்றாங்க. அந்த அளவுக்கு நீட் இல்லை, நெசசரி நாட் நெசசரி. உங்களுக்கு வந்து இந்த ஃபேக்டர் போதும். இந்த ஃபேக்டர் ஜஸ்ட் ரெண்டு ஃபேக்டர் வந்து ஞாபகம் வச்சுங்க. அது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று டுகெதரா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்சா. இன்டர்சேஞ்சானா அவர் கண்டது மினிட் கண்டு மினிட் கண்டது அவர் கண்டு விடும். அப்போ என்ன ஆகுது? 60 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஜாயின் ஆகும். அதுக்கு பேர் 55 5/13 போடுறாங்க. ஓகேங்களா? இந்த லெவல் தெரிஞ்சா போதும். ஓகே, அடுத்து பாருங்களா மேம், இந்த ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேம். இதை வச்சு டைரக்டா சம் கேட்கறாங்க. சரிங்களா? த நம்பர் ஆஃப் இன்டர்வெல்ஸ் பிட்வீன் n ஸ்ட்ரைக், ஓகேங்களா, இஸ் n-1. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா அக்கர்ஸ் அட் 0 செகண்ட். ரைட்டுங்களா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா படிக்க வேணாம். இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்க. அப்போ நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் பிட்வீன் n ஸ்ட்ரைக் ஒன்றும் இல்லை மேம். இப்போ வந்து இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clockனு வச்சுப்போம்.
5 o'clockல 5 டைம்ஸ் அடிக்குது. எது ஸ்ட்ரைக் பண்ணுது? இப்போ நம்ம வந்து வால் கிளாக்ல வந்து அந்த சவுண்டு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கிளாக் இருக்கு இல்லைங்களா. அப்போ 5 o'clockல 5 டைம்ஸ் அடிக்குதுன்னா 1 2 3 4 5 இதானுங்களா. அப்போ அந்த டைம் அடிக்கல 5 o'clock 5 டைம், 6 o'clock 6 டைம் அந்த மாதிரி அடிக்கல. அப்போ 5 o'clockல 5 டைம்ஸ் அந்த அந்த பெல் அடிக்கும். கரெக்டுங்களா? ஆனால் எத்தனை கேப் வரும்? 1 2 3 4 4 கேப் வருதுங்களா? அதுதாங்க சொல்றாங்க, வேற ஒண்ணு. ஓகேங்களா? இது தெரிஞ்சா போதும். அப்ப என்னன்னா அதாவது எத்தனை, இப்ப 5 முறை அடிச்சதுன்னா எத்தனை கேப் வரும்? நான் 4 வரும். இப்ப 10 முறை அடிச்சதுன்னா 9 கேப் வரும். ரைட்டுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். 12 முறை அடிச்சதுன்னா 11 கேப் வரும். அப்போ ஒன்று மைனஸ் பண்ணிட்டா போதும். இது தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து பாருங்களேன், இஃப் தீஸ் n-1 இன்டர்வல், ஓகேங்களா, டேக் n செகண்ட். ரைட்டுங்களா? அப்போ இந்த அதாவது இப்ப 5 செகண்ட்ஸ்ல எத்தனை முறை? 4 இன்டர்வல், 4 கேப் வருமா? 4 இன்டர்வல் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா தென் த பெர் மினிட், அதாவது டைம் பெர் இன்டர்வல். அப்போ அந்த ஒரே ஒரு கேப், இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்புக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகேங்களா? அந்த மாதிரி கேட்டா என்ன பண்ணணும்? மொத்த செகண்ட் வந்து என்ன தானே, அதாவது இப்போ இப்போ சம்மா போடும் 5 செகண்ட் தான், 5 செகண்ட். ஓகேங்களா? 5 o'clock 5 முறை ஸ்ட்ரைக் பண்ணது 5 செகண்ட் வச்சுப்போம். அப்போ எத்தனை கேப் வரும்? ஆப்வியஸா 4 கேப் தானே வரும். 4 கேப். அப்போ 5/4 நான் சொல்ற கான்செப்ட் புரியுதுங்களா? இதை வந்து நம்ம ஜென்ரலா எழுதுனா n/n-1. அப்போ n-க்கு பதிலாக 5 வச்சுக்கிட்டீங்கன்னா n-1 4 சொல்லலாமா? ரிலேட் பண்ணிங்க, அவ்வளவுதான். மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஈஸியா புரியும், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். அப்போ என்னன்னா, இப்போ 5 o'clockல 5 முறை ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா அந்த 5 டைம் பண்றதுன்னா 4 கேப் இருக்கு. இது ஒரு ஃபேக்ட். ஓகேங்களா? அப்போ ஒரு கேப்புக்கு எவ்வளவு சார் டைம் ஆகும் அப்படின்னா அந்த 5/4. இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த ஃபேக்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது சம்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? சம் போடும்போது புரியும் பாருங்க. ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா மேம், அதை தனியாகவே போட்டிருப்பேன். எதுவும் கேட்பாங்க, ஆங்கிள் கேட்பாங்க. இப்போ அவர் கணக்கு மினிட்டி கணக்கு ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்போ இருக்கா, இப்போ இங்கே 12, ஓகேங்களா, இது 6, இது 3, இது 9, சரிங்களா? இப்போ எதுவும் கேட்பாங்க, இப்போ ஒரு ஒரு கிளாக் இருக்கு. இப்போ பாருங்க, இது 3 o'clockல, ஓகேங்களா, இது 3 o'clockல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹேண்ட் இருக்கு. மினிட்டி ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 12 o'clockல இருக்கு. இப்போ என்ன, இப்போ எத்தனை டிகிரி சொன்னீங்க சொல்லுங்க பார்ப்போம்? இது எத்தனை டிகிரி? இது அவர் ஹேண்ட் 3 o'clock, மினிட்டி ஹேண்ட் 12 o'clock. அப்போ எத்தனை டிகிரி? 90 90 degree. டிகிரி. ஓகே, வெரி குட் மேம், 90 டிகிரி. அப்போ எல்லா நேரத்திலும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. சம் இப்படி கேட்டுறாங்க. இப்போ இது 3 o'clock எக்ஸாக்டா சொல்லலாமா? இப்போ சொல்றது 3 o'clock. சப்போஸ் 3 o'clock 12 மினிட்ஸ்னு சொன்னா டஃபா இருக்கும். ரைட்டுங்களா? அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த 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 ஃபார்முலா யூஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாக்டா எப்பவுமே வந்து 90 டிகிரி 180 டிகிரி 360 வரணும் அவசியம் இல்லை தானே. அப்போ ஆங்கிள் எப்படி வரலாம், மாறி வரலாம். அப்போ இந்த ஃபார்முலா நாம வச்சுக்கிறீங்க. டீட்டான்றது என்னன்னா ஆங்கிள். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டு இப்படி போட்டிருக்குல்ல, இந்த மாதிரி இது பேர் மாடுலஸ். மாடுலஸ்னா என்னன்னா, இங்க வர வேல்யூ வந்து பிளஸ்ஸா இருந்தாலும் மைனஸா இருந்தாலும் நீ என்னவா எடுத்துக்கணும்? பிளஸ்ஸா தான் எடுத்துக்கணும், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? சரி, ஒன்றும் இல்லைம்மா, 30H - 5.5 M. அப்போ 30Hனா வந்து ஹெச்னா அவர் மேம். ரைட்டுங்களா? அங்க பாருங்க, அவர். எம்னா மினிட் மேம். அப்போ ஃபார்முலா என்னன்னா, டீட்டா ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கிறீங்கன்னா 30H - 5.5 M. ஓகேங்களா? மினிட்னு போட்டு எழுதினா போதும். இது வந்து நீங்க போடணும் அவசியம் இல்லை. போட்டா கூட வந்து ஆன்சர் எப்படி வந்தாலும் பிளஸ் எடுத்துக்கிறீங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இது ஃபார்முலா. இது ரொம்ப யூஸ்ஃபுல். இது மத்திய சம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா வச்சு போட்டுடலாம் ஈஸியா. ஓகேங்களா? இது ஒரு ஃபார்முலா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இவ்வளவுதான் மேம் இதுல. அப்ப என்னன்னா பாருங்க, நான் சொன்னதை வந்து ரொம்ப கிளாரிட்டியா ஓரளவு சொல்லியிருக்கேன். நீங்க இன்னொரு முறை வந்து இதுல கொஞ்சம் கோத்ரூ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து உண்டான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சப்போஸ் கோத்ரூ பண்ணுங்க, திரும்பவும் எனக்கு விளங்கல அப்படின்னா கேளுங்க, நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சொல்றேன். நோ வரிஸ். ஓகேங்களா? நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு, ஏன்னா சொல்லும்போது ஈஸியா இருக்கு. நீங்களா உட்காந்து ஒர்க் பண்ணும்போது தான் ஆமா இல்ல இது எப்படி லாஜிக்கா புரிஞ்சுக்கிறது, இது உங்களால வந்து சில நேரங்களில் உங்க மைண்ட்ல வரவே வராது. அப்ப நீங்க வந்து ட்ரை புரியல சொல்லுங்க, நான் சொல்றேன். ஓகேவா? ஃபைன். இப்போ பாருங்க சம் போயிடலாமா? பாருங்க, ஒன்றும் இல்லை, ஈஸி தான். இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன கான்செப்ட்ல வரும் பாருங்களேன். A clock takes 5 seconds to strike 5 times at 5 o'clock. அப்போ என்னது? 5 o'clockல
ரைட்டுங்களா? என்ன முறை 5 முறை அடிக்குமா பெல்லு? அந்த 5 முறை பெல் அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதா? 5 செகண்ட்ஸ் ஆகுது. இதான கான்செப்ட்? ஓகே, பாருங்க. ஹவு லாங் will it take to strike 9 times at 9 o'clock? அப்போ 5 o'clockல 5 times அடிக்குது, அதுக்கு 5 செகண்ட் ஆகுது. அப்ப 9 o'clockல 9 times அடிக்குது. அப்ப என்ன ஆன்சர் சொல்லு பாருங்க, டக்குன்னு பாஸ் சொல்லுங்க. 9 seconds. 9 seconds. கட்டுங்களா ஆனா இருக்காதுன்னு நினைக்கிறேன், அவ்வளவு ஈஸியா கேட்க மாட்டேங்க. மேம்? ஏன் சரி மேடம், நீங்க சொல்லுங்க பாப்போம். சார் 8 செகண்ட்ஸ் இருக்குமோ, ஏன்னா அந்த கேப்ல தானே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு. கெஸ் பண்ணிருக்கேன், வெரி குட். அப்ப 9 சொல்ல முடியாது, 8 நான் சொல்றேன், நான் லாஜிக் சொல்றேன். ஓகேங்களா? ஓகேங்களா மேம்? ஒண்ணு இல்ல மேம், ரொம்ப சிம்பிள். இப்ப பாருங்க, இப்ப சொல்லுங்களேன் என்ன பண்ணுனேன். இந்த ஃபார்முலா வச்சு சொல்லுங்க. இந்த கடைசி லைன் இங்க இருக்குல்ல. n/n-1. ஆ அப்ப n/n-1 இருக்கு இல்லைங்களா? அப்போ 9 by என்னன்றது 8. ஸ்ட்ரைக்கு, n-1ன்றது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வல் 9 கேப். 9 9 minus 1. 9 by 9 8. 9 by 8. 9/8. ஓகே. அப்ப 9/8ன்றது நீங்க சொல்றது வந்து சம்மு வந்து எடுத்துக்கலாம். ஆனா அங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா, நீங்க 9/8ன்னு உங்களுக்கு டைமுக்கு தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. Okay. ரைட்டுங்களா மேம்? அப்போ நீங்க வந்து அப்படியே 9/8ன்னு எடுக்கக்கூடாது. இப்ப சொல்ற பாருங்க, ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்களேன். அதாவது the clock takes 5 seconds to strike 5 times சொல்லியிருக்காங்களா? அப்போ ம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறீங்க. பாருங்களேன் என்ன பண்ணுனா, இப்போ இந்த ஃபார்முலா எதுக்குன்னு பாருங்க. டைம் பெர் இன்டர்வல் தானே. பாருங்க, Interval. ம். இதுக்கு தானே இந்த ஃபார்முலா. அப்போ ஒரே ஒரு இதுக்கு பண்றதுக்கு டைம் கட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன இப்படி போடு, எப்படி சம் போடுறேன்னா ஒண்ணுல பாருங்களேன். அப்போ n/n-1ன்றது ஒரு இதுக்கு, ஒரு இன்டர்வலுக்கு. ரைட்டுங்களா? அப்போ 1 இன்டர்வல் அப்படின்னு போடும்போது ஈக்குவல் n/n-1னா, இப்போ என்ன வருது? இந்த கொடுக்கறதுல ஃபேக்ட் இல்ல, இது இருந்து எடுத்துக்கணும். எப்படி சொல்றேன் பாருங்க. எடுத்துட்டீங்கன்னா 5 ஸ்ட்ரைக் ஆகுதா? எத்தனை கேப் ம். வருது? 5 - 1ங்களா? அப்போ 5/4ங்களா? அப்போ ஒரு இதுக்கு டைம் இன்டர்வல் எவ்வளவு ஆகுனா 5/4. 5/4 நீ கேன்சல் பண்ணுங்கம்மா, 1.25 வரும். பாருங்க, 1 4s are 4, ரிமைனிங் வந்து 0.1. அப்போ பாயிண்ட் வச்சிட்டீங்கன்னா 10 ஆயிடும். 2 4s are 8, திரும்ப 2 வரும். 20னா 5%. ஓகே, 1.25. அப்போ என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னா, இந்த கொடுத்துருக்கிற ஃபேக்ட் இருக்குல்ல மேம், இந்த ஃபேக்ட்ல இருந்து ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணீங்கன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 டைம் இன்டர்வலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1.25. 1.25. ஓகேங்களா? என்னது செகண்ட். கரெக்டுங்களா? 1.25 செகண்ட்ஸ். அப்போ பாருங்க, 1 டைம் இன்டர்வலுக்கு 1.25 செகண்டா? இங்க 9 டைம்ஸ் அடிக்குதுன்னா எத்தனை இன்டர்வல் வரும்? அப்போ 9 பாயிண்ட் அப்படி எடுத்துக்கோங்க. இல்ல இல்ல, 9 டைம்ஸ் அடிக்குதுன்னா எத்தனை இன்டர்வல் வரும் அங்க? 8 interval. ஓகே, அப்போ 8 இன்டர்வல்னு எடுத்துக்கலாம், வேற ஒண்ணும் இல்ல. அதாவது 1 இன்டர்வலுக்கு 1.25 இந்த கொடுத்துருக்கிற ஃபேக்டர் தான் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப இங்க ஓகே. 9 டைம்ஸ்னா 8 இன்டர்வல் தானே வரும். அப்ப 8 இன்டர்வலுக்கு என்னன்னா ஒண்ணு இல்ல மேம், 8 இன்ட்டு இங்க 1 இன்டர்வல் கண்டுபிடிச்சிங்களா 1.25. ஓகே, மல்டிப்ளை பண்ணி. இவ்வளவுதான் மேம் விஷயம். என்ன பண்ண சொல்ல புரியுதுங்களா? அதாவது கொடுத்துருக்கிற ஃபேக்ட் வச்சு, ஏன்னா இது வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும், நம்ம டைரக்டா போக முடியாதுல்ல. ஏன்னா இதான ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க, 5 டைம்ஸ் 5 செகண்ட். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா 5 ஸ்ட்ரைக்கு பை 4 இன்டர்வல் ஈக்குவல் டு ஒன் டைம் இன்டர்வல் ஈக்குவல் டு 1.25 என்னது செகண்ட். அப்போ இங்க 9 டைம்ஸ் அடிக்கும் போது எத்தனை இன்டர்வல் வரும்? 8 இன்டர்வல் வரும். 8 interval. அப்போ ஒரு இன்டர்வல் 1.25னா 8 இன்டர்வலுக்கு 8 × 1.25. ஓகேங்களா? இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10 வரும். அப்போ 10 செகண்ட். இவ்வளவுதான் மேம் விஷயம். ஓகேங்களா? பாருங்க ஆன்சர். ஓகே சார். புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட், வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா மேம்? ஓகே சார். ஓகே மேம். இந்த சம்ம இதே மாதிரி கேட்பாங்க. நீங்க வந்து இது ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத வச்சு அந்த ஸ்ட்ரைக் டிவைடட் பை அதுல இருந்து ஒரு மைனஸ் பண்ணி ஒரு வேலையை கண்டுபிடிச்சிருங்க. அது ஒரு டைம் இன்டர்வல் ஃபார் ஒரு 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 இதுக்கு டைம் இன்டர்வல். ஓகேங்களா? அதே எத்தனை இன்டர்வல் கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்றபடி போட்டுக்கிறீங்க.
இப்போ சப்போஸ் 10 டைம்ஸ் இருந்துச்சுன்னா 10 டைம்ஸ் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னா 9 இன்டர்வல். அப்போ 9 இன்ட்டு 1.2. லாஜிக் புரியுதுங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். ஓகே. ஓகே மேம். நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, நான் சொன்னேன்ல அந்த ஃபார்முலா யூஸ் ஆகும் சொன்னேன்ல, பாருங்க. அட் வாட் ஆங்கிள் the hands of a clock are inclined at 15 minutes past 5. அப்போ என்ன ஆங்கிள்னு வரும்னு கேட்கறாங்க. the hands of a clock are inclined at 15 minutes past 5. அப்ப என்ன என்ன வரும் அப்படின்னு கேட்கறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்த 15 minutes past என்ன மீனிங்? 15 minutes past 5 என்ன மீனிங்? 20 minutes. 15 minutes past 5 அப்படின்னா 20 மினிட்ஸுங்களா? ஏது ஆட் பண்ணிட்டீங்களா ரெண்டையும்? 15 minutes முடிஞ்சு 5 minutes ஆயிடுச்சு அப்படிதாங்க சார் இருக்கு. ஓகே ஃபைன். ஓகே, அந்த ஒரு இங்கிலீஷ். ஓகே 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 மேம், பரவாயில்ல. மேடம் வேற மேம், ஏஞ்சல் மேடம், உங்களுக்கு எல்லாம் புரியுதா? 15 மினிட்ஸ் பாஸ்ட் ஃபைன் அர்த்தம்? பவித்ரா மேடம்? இல்ல 5 o'clock 15 minutes-ஆ? வெரி குட். அதை மறந்துட்டேன். ஓகே சார். ஓகே. மறந்துட்டீங்களா? அப்போ 5:15 அர்த்தம். ஓகே. அதாவது 15 மினிட்ஸ் பாஸ்ட் ஆ அப்படின்னு ஓகே அர்த்தம். ஓகே ஓகே. 5 o'clock தாண்டி 15 இல்ல மினிட்ஸ் நான் போயிடுச்சு. அத அப்படியே லிட்டரலா படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் டைம் நம்ம எப்படி சொல்லுவோம்னு கெஸ் பண்ணும்போது தான் இப்படி படிக்கணுன்ற வெரி யோசனை குட்மா, வந்துச்சு. அவ்வளவுதான் லாஜிக், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? சரி, அப்போ இங்க வந்து 5 மினிட், அதாவது 5 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ் தானே? 15 minutes. அப்ப எஸ் அந்த எஸ். 5ன்றது ஹவர்னு வச்சுக்கலாமா? ஓகே. இந்த 15ன்றத மினிட்ஸ் வச்சுக்கலாமா? மினிட்ஸ். இவ்வளவுதான் சம்மு. ஃபார்முலா சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். தீட்டா ஈக்குவல் டு மறந்துட்டேன். 30h மைனஸ் 5.5 m. ஓகேங்களா? எம். இவ்வளவுதான், வேற ஒன்றும் ஓகே. இல்லை. போடலாங்களா? இப்போ 30h வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கு 5 போட்டிருக்கா, 5. மைனஸ் 5.5 m வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ். கரெக்டுங்களா? 15. அவ்வளோதான் மேம். இப்போ ரெண்டு மல்டிபிள் பண்ணீங்கன்னா 3 இன்ட்டு 5னா 150 வருதா? ஓகேங்களா? மைனஸ் இங்க பாருங்க 5.5 இன்ட்டு 15 என்ன வருதுன்னு பாருங்க. 15 இன்ட்டு 5.5 515 என்ன வரும்? 75 மேம். ஆமா, 75. இது ஒரு 75 என்ன வருது? 5 12 ரிமைனிங் 1 8. அப்போ 1 பாயிண்ட் புள்ளி வச்சு 82.5 மேம். ஓகேங்களா? அப்போ ரெண்டு மைனஸ் பண்ணுங்க. அப்போ 150ல 82.5 போயிடுச்சுன்னா 150ல 82.5 போச்சு என்ன வரும்? 10னா 10ல 5 போச்சுன்னா 5. இங்க என்ன இருக்கும்? 9 இருக்குமா? 9ல 7 போச்சுன்னா, சாரி 9ல 2 போச்சுன்னா 7ங்களா? 7. அப்போ இங்க வந்து 14னா 14ல 8 போச்சுன்னா 6 மேம். அப்போ 67.5 இருக்கா பாருங்க. இந்த பாருங்க 67 1.5னா 0.5 தானே, ஆஃப். அப்போ 67. இவ்வளவுதான் மேம் ஆன்சர். ஈஸியா இருக்குங்களா? ஓகே சார். ரொம்ப சிம்பிள் மேம். இது மாதிரி தான் கேட்கறாங்க உங்களுக்கு, அதனால டக்குனு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. எந்த இந்த ஃபார்முலா ஃபார்முலா பாருங்க? மட்டும் ஞாபகம் வச்சு அதுல போட்டா. சப்ஸ்டிட் பண்ண அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா தான், ரொம்ப ஓகே சிம்பிள். சார். நீங்க இப்போ வந்து பாஸ்ட்னு சொன்னீங்களா, அது அதான் 2 பாஸ்ட்ன்றது 5:15 தெரிஞ்சா போதும், வேற ஒன்றும் இல்லை. இவ்வளவுதான் கான்செப்ட். சில நேரங்கள் டைரக்டாவே அப்படியே 5:15 அப்படியே கொடுத்துருவாங்க. ஓகே. ஓகேங்களா மேம்? ஓகே மேம். ஓகே சார். நெக்ஸ்ட் பாருங்களேன். மேம் இது ஒரு இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் நான் ஐடியா சொன்ன பாருங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? பாருங்க, அட் வாட் டைம் பிட்வீன் 2 and 3 o'clock, ஓகேங்களா, வில் த அவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் ஆஃப் ஏ கிளாக் டுகெதர். ஓகேங்களா? அப்ப டுகெதர்னு ஒன்று மேல ஒன்று ஓவர்லாப் ஆகிறது. ரைட்டுங்களா? நாம இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி ஒரு சம் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அதாவது இன் 60 மினிட்ஸ்ல, ஓகேங்களா, மினிட் ஹேண்டு அவர் ஹேண்டை விட எவ்வளவு மேம் வந்து கெயின் பண்ணும் சொன்னல நான் ஒரு ஃபேக்ட். 60 சார் மினிட்ஸ்ல புரியல சார். கொஸ்டின் புரியல. 60 மினிட்ஸ்ல அவர் ஹேண்டு மூவ் ஆகும், மினிட் ஹேண்டு மூவ் ஆகும்ல. 65 minutes. 65. 65-ஆ 55-ஆ? 55. சார் மினிட் ஹேண்ட் வந்து 65 5/11 சார். மேம் அது வந்து டுகெதர் ஆகிறது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பண்றதை கேட்கறேன். ஓகே 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 சார். புரியுதுங்களா? அது பாருங்க. வந்து 55 சார். ஆமா, ஒன்றும் இல்லை பாருங்க. ஓகே, இந்த ஃபேக்ட் புரியுதுங்களா? ரெண்டாவது ஃபேக்ட் 60 மினிட்ஸ் த மினிட்டுக்கான கெயின்ஸ்க்கு போட்டுருக்கல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. ஓகேங்களா? அதாவது ஓகே சார். இது வந்து ஜெனரல் ஃபேக்ட்.
ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே இது எப்ப ரெண்டு டுகெதர் ஆகுறன்றது இது 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 ஃபேக்ட். நீங்க வந்து ரெண்டுமே ரெண்டுமே ஒண்ணுதான், ரைட்டுங்களா? அப்ப இங்க சொல்லும்போது என்னன்னா இது வந்து ஆகுன்ற ஒரு லாஜிக் சொல்லிட்டேன் நான். அப்ப 60 மினிட்ஸ்ல வந்து அவர் கண்ணோட மினிட் கண்டது 55 மினிட்ஸ் வந்து கெயின் ஆகுன்னு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே ஒரே பொசிஷன் இருந்துட்டு எப்ப சார் ரெண்டு சேருன்னு பாத்தீங்கன்னா அது 65 5/11 ரெண்டு டிஃபரெண்ட் ஃபேக்ட். ஓகேங்களா? இது சும்மா ஜஸ்ட் கிளாரிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கணும். இது ஏன் சொல்றேன்னா இந்த சம் பொறுத்த வரலையும் இந்த இந்த ஃபேக்ட் உங்களுக்கு தெரியும். இந்த ஃபேக்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவன் என்ன கேட்கறாங்க, 2க்கு 3க்கு எப்ப ஆகுன்னு சொல்றாங்க. 2 o'clock 3 o'clock இன்பிட்வீன்ல எப்ப வந்து ரெண்டு ஹேண்ட் ஒரே இடத்துல வரும் பாருங்க. ஃபிகர் போறேன் பாருங்களேன், இங்க பாருங்க. ஓகேங்களா? இது 12, இது 3, இது 6, இது 9. கரெக்டுங்களா மேம்? இப்போ ஒண்ணு இல்லை பாருங்க, சிம்பிளா சொல்றேன். 2 o'clock 2 to 3ன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்களேன், இங்க 2 வருது. ஓகேங்களா? இது ஒண்ணு வச்சுப்போம். இப்போ பாருங்க, இப்போ 2 o'clockல சாரி இது அவர் கண்டு சின்னதா இருக்குல்ல, ஓகே இது அவர் கண்டு வச்சுப்போம். 2 o'clockல அவர் கண்டு 2 கிட்ட இருக்குமா, மினிட் கண்டு 12 o'clockல இருக்குமா? அப்போ இதுதான் 2 o'clock. அப்ப 2 o'clock அடுத்து 3 o'clock. அப்ப ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இன்பிட்வீன்ல. ஓகேங்களா? அந்த 2 o'clock-க்கும் இந்த 3 o'clock-க்கு இன்பிட்வீன்ல எப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஜாயின் ஆகுன்னு கேக்குறாங்க. லாஜிக் புரியுதுங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க 12ல அங்க இருக்கிற அவர் ஹேண்ட் மூவ் ஆகிட்டே வரும். அது மூவ் ஆகும்போது சாரி மினிட் ஹேண்ட் மூவ் ஆகிட்டே வரும். அது மூவ் ஆகும்போது இங்க இருக்கிற வந்து அவர் ஹேண்டும் லைட்டா மூவ் ஆகுமா? அப்ப பாருங்க, இங்க 12ல இருக்கிற மினிட் ஹேண்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்னது இந்த 5 இந்த 2 கிட்ட வருமா? அப்போ 10 மினிட்ஸ் வருமா? எடுங்களா? இது இங்க வர வரலையும் அந்த அவர் ஹேண்ட் 2 கிட்டே இருக்காதுல்ல, அந்த அவர் கொஞ்சம் லைட்டா அப்படியே லைட்டா கொஞ்சம் மூவ் ஆகுமா? அப்போ அந்த அந்த மினிட் கண்ட இன்னும் கொஞ்சம் தூரம் மூவ் ஆகலாம் தானே ரெண்டு ஜாயின் ஆக முடியும். ம். அப்ப லாஜிக் புரியுதுங்களா? அப்போ பாருங்க, அப்போ 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல எக்ஸாக்ட் ஆகுமா இல்ல 10 மினிட்ஸ்ல கொஞ்சம் தாண்டி ரெண்டு ஜாயின் ஆகுமா? 10 மினிட்ஸை தாண்டி கொஞ்சம். இந்த லாஜிக் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஓகே சார். இவ்வளவுதான் கான்செப்ட். சார் அப்ப இந்த சமயம் எப்படி சார் போடணும் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப பாருங்க, அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்போ பாருங்க 55 மினிட்ஸ் கெயின் ஆகும். எப்போ எவ்வளவுனா 60 மினிட்ஸ்ல 55 மினிட்ஸ் கெயின் ஆகுது. இதை 65 55 போட்டுக்கணும். போட்டுட்டு இன்ட்டு ஓகேங்களா? அப்போ 60 மினிட்ஸ்ல 50 அதாவது 55 மினிட்ஸ் வந்து கெயின் ஆகுது எவ்வளவு 60 மினிட்ஸ்ல. அப்போ ஓகேங்களா 10 மினிட்ஸ்ல ஓகேங்களா இது எவ்வளவு கெயின் ஆகுன்னு தெரிஞ்சா போதும். அப்ப நீங்க ஒண்ணு இல்லமா எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா, அதாவது இந்த எக்ஸ்ட்ரா கேப் இருக்குல்ல 10 மினிட்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்ட்ரா கேப்பை நீங்க கண்டுபிடிக்கிறது வந்து டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா 60/55 இந்த ஃபேக்ட் எடுத்துக்கிறீங்க. இது போட்டுட்டு இன்ட்டு 10. ஏன் 10னா ஓகேங்களா இந்த 2க்கும் அதாவது 12க்கும் 2க்கும் இன்பிட்வீன்ல வந்து என்ன இருக்கு 5 10 மினிட்ஸ் மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வருமா? அது 10 போட்டா போதும். புரியுதுங்களா மேம்? என்ன சொல்றேன் புரிஞ்சுக்க முடியுதா? புரியுது சார். அந்த எக்ஸஸா உங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது, அதை கண்டுபிடிக்கிறது தான் ஐடியா, வேற ஒண்ணும் இல்லை. அப்போ இந்த மாதிரி போட்டீங்கன்னா பாருங்க, ஒண்ணு இல்ல கேன்சல் பண்ண முடியுமா பாப்போமா? 65/55 அப்ப அப்போ இன்ட்டு 10 பாருங்க, இது வந்து 11 டைம்ஸ் வருமா? இது 12 டைம்ஸ் வரும் 5 அடிச்சா. அப்ப மேல என்ன வருது 12 இன்ட்டு 10 120 பை 11ங்களா? இப்ப ரெண்டு கேன்சல் பண்ணுங்க. இந்த பாருங்க 120 11 எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம்ஸ் 11னா திரும்ப வந்து 10 வருமா? இது வந்து பாருங்க இவ்வளவுதான் மேம். இப்ப என்ன பண்ணலாம் பாருங்க அப்படின்னா ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நீ கண்டுபிடிக்கும் போது பாருங்க, ஆஹ், ஒரே நிமிஷம் ஒன்று 1 11 11 ரிமைனிங் என்ன வருது? ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 10 ரைட்டு. அப்போது வந்து 11 டைம்ஸ் இப்படி வச்சுக்கலாமா மேம்? எப்படின்னா ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ 110ல
11 எத்தனை இந்த இந்த இது வேணாம், சிம்பிளா சொல்ற பாருங்க. 120ல எத்தனை டைம்ஸ் 11 வரும்? 10 டைம்ஸ் வருமா? 10 11 சார் 120ங்களா சார்? 110ங்களா? அப்போ 110 ரிமைனிங் எவ்வளவு வரும்? 10 வருமா? அப்போ 10 பை 10. 11 போடலாமா? இது புரியுதாமா சொல்றது? ஓகே. ஓகேங்களா? ஒண்ணும் இல்லை, இங்க பாருங்க. இந்த நான் இந்த இந்த இது இது சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க, 120யா 11ங்களா? அப்போ 10 11 சார் 120 110ஆ? ம். ரிமைனிங் 10 வருதா? ஓகே. ரைட்டு தானுங்களா? 10 வருதுங்களா? அப்ப நான் முன்னாடி எழுதி சொன்னேன்ல, இது வந்து மிக்ஸ்டு ப்ராக்ஷன் எப்படி எழுதுவீங்க? கோஷன்ட், மேல ரிமைண்டர், கீழே டிவைசர். இது ஓகே. பேர் கோஷன்ட், கரெக்ட்டுங்களா? இது பேர் இது டிவைசர், ரிமைனிங். இது பேர் ரிமைண்டர். எழுதுங்க. கியூக்கு பதிலா 10, ஆருக்கு பதிலா 10ங்களா, டிக்கு பதிலா 11. அப்போ 10 10 பை 11 என்னது? மினிட்ஸ். அப்போ இவ்வளவு மினிட்ஸ்ல என்ன ஆகுது? அந்த 2 o'clock 3 o'clock இன்பிட்வீன்ல அது ரெண்டும் என்ன ஆகும்? மூவ் ஆகும்னு சொல்ல வராங்க. இது புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஓகே சார். இது இது மேம், இது இது இவ்வளவுதான் கான்செப்ட் இது. அப்போ இந்த லாஜிக் வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ம். அப்போ நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க, 2 o'clockல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சொல்ற பாருங்க, 5 o'clockக்கும் 6 o'clockக்கும் பிட்வீன்ல எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் ஆகுன்னு கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன தெரியுமா பண்ணு? இதே மாதிரி 60/55 போட்டுக்கிறீங்க. இன்ட்டு இங்க என்ன போட்டு சொல்லுங்க? 5 o'clock 6 o'clock. அப்ப டயக்ராம் வரையும் பாருங்க, லாஜிக் புரிஞ்சுங்களா? இப்ப பாருங்க, 12 3 6. 25 30. வெரி குட் மேம். அப்போ வந்து ஏன்னா 5 4 இங்க இருக்கும், 5 இங்க இருக்கும், கரெக்டுங்களா? அப்போ இங்க பாருங்க, இங்க வந்து இந்த கண்டு இருக்கும், அவ மின்னி கண்டு இங்க அவர் கண்டு இருக்கும். அப்போ மொத்தமா எத்தனை மினிட்ஸ்? 25 மினிட்ஸுங்களா? ம். வெரி குட். அப்ப 25 போட்டு அப்படியே 25 போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான் கான்செப்ட், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா ஓகே சார். 25 எக்ஸாக்டா 25 மினிட்ஸ் ரெண்டு ஜாயின் ஆகாது, கொஞ்சம் நகரம். ம். இவ்வளவுதான் கான்செப்ட். கிளியரா இருக்குல்ல? ஓகே சார். புரியுது. ஓகே மேம், தேங்க்யூ. சரி, இப்ப பாருங்களேன், இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. இது ஈஸி தான் பாருங்க. இன் 60 மினிட்ஸ் த மினிட் ஹேண்ட் கெயின்ஸ் 55 மினிட்ஸ். இது கரெக்டா தப்புங்களா? கரெக்ட் சார். வெரி குட் மேம். இன் எவர் எவர் போத் த ஹேண்ட்ஸ் கோயின்சைட் ஒன்ஸ். கரெக்டா தப்புங்களா? கரெக்ட் சார். கரெக்ட். அடுத்தது, when two hands are at right angles இருக்கும்போது they are 15 minutes apart சொல்லலாமா? கரெக்ட் சார். Two hands right angle, they are 15 minutes 15 apart. மினிட்ஸ் அப்பார்ட். ஓகேங்களா? அப்போ இது ஸ்டேட்மெண்ட், மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே அப்ப கரெக்ட் தானுங்களா? இதுல ஒண்ணே ஒண்ணு கரெக்ட் நான் சார். கரெக்ஷன் பண்ணிடுறேன் மேம். இதுல நான் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தப்பா போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆன்சர் வந்து இது ஓகே கிடையாது. சார். ஆன்சர் வந்து 4 மேம். 4. ஓகே சார். ஓகேங்களா? ஆன்சர் வந்து 4 கன்ஃபார்ம் பண்ணிங்க. இங்க வந்து இது வந்து இது பார்த்து நீங்க இது பண்ணிக்காதீங்க, தப்பு. ஆன்சர் வந்து 4 தான் சரிங்க கரெக்ட். சார். ஓகேங்களா? சரிங்க. ஓகே மேம். சரிங்க மேம். இன்னும் ஒரு சம். ஓகேங்களா? சரி, இது மாதிரி சம் கேட்பாங்க. இது ஈஸி தான் பாருங்க. இது நான் ஒரு ட்ரிக் சொல்றேன், புரிஞ்சுங்க. பாருங்க, ஏ வாட்ச் விச் கெயின்ஸ் 5 seconds every 3 minutes. ரைட்டுங்களா? அப்போ 5 மினிட், அதாவது 3 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த வாட்ச் என்ன பண்ணுது? அதிகமா ஒரு 5 செகண்ட்ஸ் கெயின் பண்ணுதுன்றாங்க. அப்போ த செட் ரைட் அட் 8 AM. அவ 8 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் வந்து கரெக்டா நீங்க என்ன பண்றீங்க? செட் பண்ணிருக்கு. சரி. அப்போ இந்த ஆஃப்டர்நூன் அந்த சேம் டே அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா when the faulty watches indicate 5:15 the actual time is என்னன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன மீனிங்? நம்ம 8 மணிக்கு வந்து எக்ஸாக்டா வைக்கிறாங்க, நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். நம்ம அது மூவ் ஆகிட்டே இருக்கு. என்ன ஆகுதுன்னா வச்சுங்களேன், அது வாட்ச் வந்து கொஞ்சம் ஸ்பீடா ஓடுது. ஓகேங்களா? ஸ்பீடா ஓடுறது பதிலா என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 5:15 காட்டுது. ஏன் அப்படின்னா 3 மினிட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் கெயின் ஆகுது, அதிகமா ஆகிட்டே இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு அந்த 5 o'clock பார்க்கும்போது கொஞ்சம் தள்ளி தானே போயிருக்கும். நான் சொல்றேன் உங்களுக்கு ப்ராக்டிகலா புரிஞ்சுக்க முடியுதுல்ல? 8 o'clock எக்ஸாக்டா கரெக்ட் டைம் ஃபிக்ஸ் பண்றீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கொஞ்சம் ஸ்பீடா ஓடுதுன்னு வச்சுங்களேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் டைம் வந்து 5. இப்போ 5:15 எக்ஸாக்ட் டைமா இருக்கா தானே? ஓகே சார். ஆமா ரொம்ப சார். தூரம் அது ஓடி இருக்கு. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கெயின் ஆகிட்டே இருக்கு. 3 மினிட்ஸ்க்கு 5 செகண்ட், அப்ப 6 மினிட்டுக்கு 10 செகண்ட், 15 மினிட்ஸ்க்கு 15 செகண்ட், அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல. ம். ஸோ அப்போ வாட்சில் அப்ப என்ன காட்டுதுன்னா
5:15 காட்டுது. ஆனா நமக்கு வந்து எக்ஸாக்ட் கரெக்ட் டைம் அது கிடையாது. ம். இப்போ கரெக்ட் டைம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? இது ஒரு ட்ரிக் சொல்ற மாதிரி ரொம்ப ஈஸி தான். நான் சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? பாருங்க, ஒன்றும் இல்லை. இதில் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஓகே மேம், ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், 3 மினிட்ஸ்ன்றது என்ன மேம்? 180 செகண்ட் சொல்லலாமா? ரைட்டுங்களா? ம். 3 மினிட்ஸ் 180 செகண்ட். பாருங்க, இப்போ கிளாக் இருக்கு. அந்த கிளாக்ல இப்போ ரைட் டைமு, இன்னொன்று வந்து ராங் டைம் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ ரைட் டைம்னா 3 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 தானே ரைட் டைம். 180 மினிட்ஸ் 180 செகண்ட் போயிருக்கும். அப்போ அந்த 180 செகண்ட் ரைட் டைம் காட்டுதுன்னா அது ராங் டைம் என்னவா இருக்கும்? என்ன ஆயிருக்கும்? 3 மினிட்ஸ்ல ரைட் டைம் அதான் ஒன் ரைட்டா? எயிட்டி மைனஸ் ஆயிருக்கும். 180 மைனஸ் ஆயிருக்குமா, ஆட் ஆயிருக்குமா? இங்க இன்க்ரீஸ் தானே சார் ஆகுது, அப்போ இன்க்ரீஸ் தானே ஆக்சுவல் டைம் ஆகுது. கம்மி. இன்க்ரீஸ் தானே ஆகுது. உங்களுக்கு டைம் தானே கேட்குறாங்க. டைம் அதிகமாக தானே ஆகும். அப்போ கிளாக் ஸ்பீடாக தானே ஓடும். ஓகே. ஒன் அப்போ எயிட்டி அப்போ ஆட் ஆயிருக்கும், ராங் டைம்ல ஆட் ஆயிருக்கும். அப்போ 180 + 5 இந்த 5 செகண்ட். அப்போ ஆட் ஆயிருக்கும் 185. புரியுதுங்களா? அதாவது ஓகே சார். ரைட்டு கிளாக்ல 180 செகண்ட் காட்டும் போது ராங் கிளாக்ல 185 செகண்ட்ஸ் காட்டும். ஓகே. இந்த இந்த ஃபேக்ட் புரிஞ்சு முடியுதுங்களா? புரியுது சார். இது நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு ஓகேங்களா, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரேஷியோ எடுத்துப்போம். ரைட் டைமுக்கும் ராங் டைமுக்கும் ரேஷியோ எடுத்து வச்சுக்கோங்க. 180/185. 5 டேபிள் அடிச்சிங்கன்னா ஓகேங்களா, இது என்ன வரும்? 3 5 சார் 15. அப்போ 6 வரும். ஓகேங்களா, அப்போ 36 வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 37 வரும். ஓகேங்களா, அப்போ ரைட் டைமுக்கு ராங் டைமுக்கும் உள்ள ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா, R/W. ஓகேங்களா, எவ்வளோ? 36/37. இது எடுத்துக்கிறீங்களா? எடுத்து இது ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன சார் பண்ணுன்னா, ஒன்றும் இல்லை மேம். காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க? 8 o'clock ஆரம்பிக்கிறாங்களா? அப்போ 5:15 இண்டிகேட் காட்டுதுங்களா? அப்போ 8 o'clockல ஆரம்பிச்சு ஈவினிங் 5:15 வரலையும் மொத்தம் எவ்வளவு மினிட்ஸ் வரும்? செக் பண்ணாங்களா? பாருங்க. 8 o'clock 9 10 11 12 1 2 3 4 5. 5க்குள்ள 5. அப்போ 5னா 9 ஹவர்ஸ் ஃபுல்லாக ஓடி இருக்கு. அப்போ 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ். அப்போ 9 ஹவருக்கு 5 × 6 54. 540 மினிட்ஸ் சொல்லலாமா? புரியுதுங்களா? அதாவது 8 o'clock மேம். 8 o'clock 5 o'clock எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? எவ்வளோ மேம் டிஃபரன்ஸ் இருக்கு? 9 ஹவர்ஸ் இருக்கா? 9 அப்போ hours. 9 ஹவர்ஸ்னா 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ். அப்போ 9 ஹவர்ஸ்ல 9 540 into மினிட்ஸ் 60. போயிருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 15 இருக்குல்ல, இந்த ம். 50 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அந்த 15 வந்து ஆட் பண்ணுங்க. அப்போ எவ்வளோ வருது? 555 555. மினிட்ஸ். அப்போ அந்த கிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ காட்டுது? 555 மினிட்ஸ் காட்டுது. நமக்கு ரைட் டைமுக்கு ராங் டைமுக்குள்ள ரேஷியோ எடுத்துக்கிட்டேன்ல. அப்போ என்ன சார் பண்ணணும் ம். அப்படின்னா, ஒன்றும் இல்லை. இங்கே நம்ம என்ன பண்ணா, ரைட் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரேஷியோ இருக்குல்ல, அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுட்டு இன்ட்டு 555 போட்டா போதும். ஓகேங்களா? ஏன்னா இங்க பாருங்க, கான்செப்ட் என்னன்னா, இங்க பாருங்க, 35 37 பார்ட்டுக்கு இது 36 பார்ட்டு. அப்படின்னா அந்த 555 பார்ட்டுக்கு இது இது என்ன வருதுன்னு கேட்குறாங்க. இவ்வளோதான் கான்செப்ட். இன்னும் சொல்ல போனா இது பாருங்க, வேற மாதிரி பாருங்க. 185 மினிட்ஸ் ராங் கேண்ட் ஆட்டுதுன்னா அப்போ வந்து 180 மினிட் வந்து பார்த்து 180 வந்து ராங் கேண்டுனா ரைட் கேண்ட் 180. அப்படி இருக்கும்போது அப்போ 555 வந்து ராங் ஹேண்ட் காட்டுதுன்னா அப்போ ரைட் ஹேண்ட் என்ன? இதுதான் நான் அப்படி எழுதிருக்கிறேன். இதுதான் இது. நான் இது கேன்சல் பண்ணிட்டேன், அதனால எனக்கு 36/37 வருது. வேற ஒன்றும் கிடையாது. புரிஞ்சு முடியுதுங்களா? ஓகே. இது இது ஒரு மாடல். எப்படி தெரிஞ்சுங்க? இப்போ ஒன்றும் இல்லை மேம், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. 37ஐயும் இந்த 515 அடிச்சுன்னா பாருங்க, 555 அடிங்க. 37 எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம் வருமா? 1 டைம்ஸ்னா 37 மைனஸ் பண்ணுங்க. 15ல இது பண்ணா 8 வருமா? 8. 8 இங்க 1 18னா 85. அப்போ 1 டைம்ஸ் 85னா அப்புறம் வேணா வரும் 5 டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, 5 டைம்ஸ் வரும். 5 7 சார் 35. அப்போ 5 ரிமைனிங் 3 வரும். 1 3 சார், அதாவது 5 3 சார் 15 18. ஓகேம்மா, அப்போ 5 வருதுமா. ஓகேங்களா? அப்போ 15. அப்போ 36 இன்ட்டு 15 ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 36ஐயும் 15 மல்டிப்ளை பண்ணுங்க. 5 6 சார் 30. 30. 5 3 சார் 15. 180 180.
180 Yeah. 136 கரெக்டுங்களா? ரைட்டுங்களா? அப்போ 0 இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ரிமைனிங் ஒன்னா 5 540 5 540 என்ன மேம்? 540. 540 என்னது மினிட்டா? ம் 540 மினிட்டை அவரா மாத்த என்ன பண்ணேன்? பை 60 போட்டு அவரா 60. கிடைக்குமா? ஓகே, அடிங்க பார்ப்போம். 0 0 1 6 ஆர் 6 9 6 ஆர் 54. ஓகேங்களா? 9 9 6 ஆர் 9 6 ஆர் என்னது 40. அப்போ என்ன 9 ஹவர்ஸ். அப்போ 8 ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணிச்சேன் மேம். அப்போ 8 ஓ கிளாக் பண்ணும்போது மொத்தமா எவ்வளவு? இங்கிருந்து 9 ஹவர்ஸ் மூவ் ஆயிருக்கு. அப்போ காலையில 8 AM ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு ஹவர் மூவ் ஆயிருக்கு? ஒரு 9 ஹவர்ஸ் மூவ் ஆயிருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை ஹவர் மேம்? 5 ஹவர்ஸ் சொல்லலாமா? அப்போ எங்க 5 ஓ கிளாக் இருக்குல்ல, 8 ஓ கிளாக் ஆரம்பிக்குது மேம். எக்ஸாக்டா 9 ஹவர்ஸ் மூவ் ஆயிருக்குன்னா எங்க இருக்கு? 5 PM வந்துருமா? 5 o'clock இருக்கு. ஓகே ஓகே, அப்போ 5 ஓ கிளாக் எக்ஸாக்டா வந்துடும். 5 PM ஆன்சர். காட் இட்? ஓகே இவ்வளவுதான் சார். கான்செப்ட். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன். உங்களுக்கு சம்ஸ் இந்த 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 ஃப்ரேம் ஒர்க்கில் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இது வந்து என்ன பண்றீங்கன்னா, அழகா சொன்னதை ஒரு முறை எனக்கு தெரிஞ்சு டைம் இருந்துச்சுன்னா ஈவினிங் வந்து ஆஃபீஸ்ல முடிச்சுட்டு வரும்போது ஒரு முறை கோத்ரூ பண்ணிடுங்க. சரிங்க சார். பண்ணிட்டீங்கன்னா வந்து இது பர்ஃபெக்டா இருந்துக்கும். இல்லைன்னா வச்சீங்களா உங்களுக்கு டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இவ்வளவுதான் மேம். இது கேலண்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டைம் இல்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல நான் இது பண்ணிடுறேன். ஒன்றும் சம்மு கம்மி தான். பட் இது இதோட இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் நிறைய இருக்கு. ஓகேங்களா? இது பார்த்துக்கலாம். சரிங்களா மேம்? சரிங்க நீங்க சார். ஆல்ரெடி ஓகே டைம் சார். ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே சார். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you, ஓகே sir. மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே மேம், தேங்க்யூ.